அடுத்தது 78. உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு, தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக சாதனை கவியரங்கத்தினுடைய 77வது நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு 77 என்று சொன்ன உடனே 27 வந்து இணைந்து நிற்கிறது. இப்படி 27 இணைந்திருக்கிற காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, இன்றைய கவியரங்கத்தினுடைய தலைப்பாக காதல் 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 என்று 3 காதல் இணைத்து 2 உள்ளங்களுடைய இணைப்பை பற்றிய ஒரு கவியரங்கமாக வைத்திருக்கிறார்கள். காதல் 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 போயின் சாதல் 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 என்றான் பாவம் மாகவி பாரதி. அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பிலே கவிதை எழுத வைத்திருக்கிறார்கள். பிப்ரவரி 14ஆம் தேதியா காதல் தினம் என்று சொல்வார்கள். காதலுக்கு ஒரு நாளெல்லாம் கிடையாது, எல்லா நாளும் காதல் நாள் தான். காதல் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் காதலிப்பது மட்டும் காதல் அல்ல. விலங்குகள் மீது அன்பு செலுத்துவது, பறவைகள் மீது காதல் கொள்வது, பயிர்களின் மீது காதல் கொள்வது, செடிகளின் மீது, மரங்களின் மீது, பூக்களின் மீது, பூக்களின் ஒரு மனங்களின் மீது, அதை எல்லாவற்றையும் விட இவை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்முடைய தாய் மொழியின் மீது காதல் கொள்வது. இப்படி காதல் பலவிதப்பட்ட நிலையில இன்றைக்கு ஒருவேளை இப்படி பல காதல்கள் இருப்பதால் தானோ என்னவோ தெரியவில்லை, காதல் 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 என்று 2-3 முறை அந்த காதலை அடுக்கி கொடுத்திருக்கிறார்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வருகிற உலக சாதனை கவியரங்க தொடர் கவியரங்கங்களிலே 77 கவியரங்கம், 77வது கவியரங்கம் இன்றைக்கு. இதற்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்களை போற்றுகிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சூழர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை வழங்கவிருக்கின்ற திருமதி பவானி தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி அவர்களுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இவளையெல்லாம் வருக வருக என்று வரவேற்று இப்போது வரவேற்பு வழங்குவதற்காக இங்கே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்று அவரை வரவேற்புரை தருக தருக என்று அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி பையன் திருவள்ளுவரை தொழுகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 77வது கவியரங்கம். இக்கவியரங்கத்திற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் நம்மை காண செய்யும் சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று ஒரு சிறப்பான ஒரு கவியரங்க தலைப்பு காதல் காதல் காதல். இந்த காதல் என்ற அந்த தலைப்பு கொடுக்கும் பொழுதே எனக்கு ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகின்றது. குணா படத்தில் வருகின்ற அந்த பாடல் தான் நினைவுக்கு வந்தது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி பூவிக்கு சௌக்கியமான சௌக்கியமே,
உன்னை எண்ணி பார்ப்பேன் கவிதை முத்துது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முத்துது, கண்மணி கண்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதாவது காதல் அப்படின்றது ஒரு புனிதமானது அப்படின்றது சொல்ல வராங்க. ஆனா நம்மில் பலரை நிறைய பேர் அந்த காதல் அப்படின்ற சொல்ல ஒரு தவறான சொல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு ஒரு குழந்தை ஒரு தாயின் மீது வைக்கக்கூடிய அன்பு அதுவும் ஒரு காதல். அதே போன்ற அந்த தாயானவள் குழந்தையின் மீது வைக்கக்கூடிய அன்பு, தாத்தா பாட்டி பேரன் பிள்ளைகள் மேல் அன்பு, ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இயற்கைகளை பார்க்கும்பொழுது அவற்றை கொண்டு இருக்கின்ற அன்பு கூட அது ஒரு காதல் தான். இப்படிப்பட்ட காதல் அதை பல விதமாக சொல்ல வந்திருக்கும் நம்முடைய அத்தனை கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் இந்த சிறப்பான தொடர் கவியரங்கத்திற்கு இன்று தலைமை ஏற்க வந்திருக்கும் நம்முடைய அன்பு அம்மா வாசுகி பொன்னரசு அம்மா அவர்கள் பற்றி கூற வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சாதனை பெண், நல்ல ஆசிரியர் மற்றும் மதிப்பெறும் முனைவர் என்ற பட்டம் வாங்கியிருக்கின்றார்கள். திருக்குறள் 1330 திருக்குறளையும் எழுதி திருக்குறள் காப்புச்சுவடி விருது வாங்கியிருக்கிறார்கள். இப்படி அம்மா அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பின் உருவம் அம்மா அவர்கள் என்று, அதாவது இந்த தலைப்புக்கு அவர்கள் மிகவும் சால பொருத்தமானவர்கள். அம்மா அவர்களை இந்த கவியரங்க நிகழ்விற்கு தலைமை ஏற்று தருமாறு அன்புடன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த காதல் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக தங்களுடைய காதல் யார் மேல் யார் எப்படியெல்லாம் காதல் வைத்திருக்கின்றார்கள் என்பதை மிக சிறப்பாக தங்களுடைய கவிதைகளில் தெல்ல எடுத்து கூற வந்திருக்கின்றார்கள். கவி பெருமக்கள் அனைவரும் இருபால் கவி பெருமக்களும் இங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை கவி பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த கவியரங்கத்தை தலைமை கவிஞர் வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா, தங்களின் அன்பிற்கு நன்றி. பொன் மாலை வேளை ஆதவன் ஒளியின் தீப ஒளியாக மிளிர அங்கு மலர்ந்த அர்ச்சனை மலர்களின் மனங்களில் மகிழும் என் உறவுகள் அத்துணை உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உலக சாதனை நிகழ்வாக தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அப்பா தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை இருகரம் குவித்து வணங்கி, வலைதளத்தின் வளர்ப்பிறை சிவகாமி சுந்தரம் அம்மா அவர்களையும், ஜெர்மன் தமிழருவியின் தமிழ் திரு நைனை விஜயன் ஐயா அவர்களையும், திருமதி நைனை விஜயன் அம்மா அவர்களையும், பாசத்திற்குரிய பவானி அம்மா அவர்களையும் இருகரம் குவித்து செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். எனக்கு இப்படி ஒரு நல் வாய்ப்பை கொடுத்த என் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்றும் நன்றி கடனோடு வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். அம்மா, நீங்க அழைச்சிடுறீங்களாங்கம்மா? பவானி அம்மா, நீங்களே அழைச்சிருங்கம்மா. உங்ககிட்ட இல்லையா பட்டியல்? அழைச்சிருங்க. பட்டியல் எழுதி பள்ளியிலே வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க இருந்தா அழைச்சிருங்க, இல்ல நான் இல்லைன்னா செல்லுல எடுத்துக்கிறேன். சரிங்க. இன்று நம்மிடையே கவி பாட அனைத்து கவி பெருமக்கள் ஆர்வமாக உள்ளார்கள். அத்தகைய கவி பெருமக்களில் முதல் கவிஞராக கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர் தன்னுடைய காதலை எப்படியெல்லாம் வர்ணித்து கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். ஏனென்றால் அவர் அனுபவம் வாய்ந்தவர் அல்லவா, அதனால் தான் அவரை முதலில் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, வாருங்கள். வணக்கம்மா. 2 தடவை காதலிச்சு சக்சஸ் ஆகல, நான் அதை பத்தி சொல்லல. வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம்.
நிகழ்வினை நடத்துவோர், பங்கேற்போர், திரண்டோர், காண்போர் எல்லோருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தங்கத்தமிழ் கவி நாளில் எங்கும் தமிழ் மனம் நறுமணமாய் விளங்க, இங்கே கவிதைகள் இலங்க, சிறப்புடன் கவிதைகள் கவிஞர்கள் வழங்க, சிறுமுகை ராமகிருஷ்ணனும் வந்தேன் ஒரு கவிதை முழங்க. என் கவிதையின் தலைப்பு பன்முறை ஏற்கனவே சொன்னதுதான், காதல் காதல் காதல். கண்ணும் கண்ணும் நோக்க, எண்ணம் இரண்டும் சேர்க்க, கால்கள் பின்னி நடக்க, கைகள் பிணைந்து கடக்க, கவ்விய காதல் போதையில், காதலர் அறிந்த பாதையில், மௌன மொழியினில் நடிக்க, மகரந்த உதடுகளை கடிக்க, கண்ணும் கண்ணும் நோக்க, எண்ணம் இரண்டும் சேர்க்க, கால்கள் பின்னி நடக்க, கைகள் பிணைந்து கடக்க, கவ்விய காதல் போதையில், காதலர் அறிந்த பாதையில், மௌன மொழியினில் நடிக்க, மகரந்த உதடுகளை கடிக்க, யவ்வனம் ஊஞ்சல் ஆட, பவ்யமாய் இசை கூட, யவ்வனம் ஊஞ்சல் ஆட, பவ்யமாய் இசை கூட, மனமோ ராகங்கள் பாட, பாதங்கள் தாளங்கள் போட, அக்கம் பக்கம் பார்த்து அருகே கரங்கள் கோர்த்து, உடல் ஒரு கணத்தில் வேர்த்து, கனவு கண்டபடி சேர்த்து, அக்கம் பக்கம் பார்த்து அருகே கரங்கள் கோர்த்து, உடல் ஒரு கணத்தில் வேர்த்து, கனவு கண்டபடி சேர்த்து. சி, என்னையா இது? இதுவா காதல்? எதற்கையா இந்த காதல்? என்னையா இது? இதுவா காதல்? எதற்கையா இந்த காதல்? காதல் என்பது புனிதமானது, களங்கம் செய்திடல் ஆகாது. காதல் என்பது புனிதமானது, களங்கம் செய்திடல் ஆகாது. ரோமியோ ஜூலியட் கதையும் காதல், ஷாஜகான் மும்தாஜ் கருணையும் காதல், அம்பிகாபதி அமராவதி அன்பும் காதல், தேவதாஸ் பார்வதி திரைக்கதையும் காதல், அனார்கலி சலீம் ஆசையும் காதல், ஆனந்த லதா வசந்த மாளிகையும் காதல். காதல் பாத்திரங்களான இந்த காதல் போல் வேண்டாம் ஐயா காதல். காதல் பாத்திரங்கள் ஆன இந்த காதல் போல் வேண்டாம் ஐயா காதல். மதம், சமூகம், அந்தஸ்து போன்றவைகளால் காதலுக்கு இவையெல்லாம் தந்தது சாதல். மதம், அந்தஸ்து, சமூகம் போன்றவைகளால் காதலுக்கு இவை தந்தது சாதல். ரோமியோ ஜூலியட் கதையும் காதல், ஷாஜகான் மும்தாஜ் கருணையும் காதல், அம்பிகாபதி அமராவதி அன்பும் காதல், தேவதாஸ் பார்வதி திரைக்கதை காதல், அனார்கலி சலீம் ஆசையின் காதல், ஆனந்த் லதா வசந்த மாளிகை காதல். காதல் பாத்திரங்களான இந்த காதல் போல் வேண்டாம் காதல். மதம், சமூகம், அந்தஸ்து போன்ற இவைகளால் காதலுக்கு இவைகள் தந்தது சாதல். இருமனம் ஒரு மனமாகி திருமணம் புரிவதே காதல். இருமனம் ஒரு மனமாகி திருமணம் புரிவதே காதல். எம்மதம் என்றாலும் சம்மதம் என வாழ வைப்பதே காதல். எம்மதம் என்றாலும் சம்மதம் என்று வாழ வைப்பதே காதல். அன்பு, பண்பு, கல்வி, நட்பு, பாசம், சேவை, ஆசி, வாழ்த்து, பக்தி, வணக்கம், கருணை, கனிவு, நேசம், தொண்டு, அருள், பங்கு, ஈதல், உதவுதல், உழைப்பு, ஊடல், மனிதநேயம் எல்லாமே காதல்தான். அழகு,
இயற்கை, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், தெய்வ பக்தி, தேசபக்தி இவைகளும் காதல் தான். காதல் என்பது பவித்திரமானது. காதல் என்பது மறக்க முடியாதது. காதல் ராஜ்ஜியமே இன்ப காவியம். காதல் இல்லையேல் பூஜ்ஜியமே ஜீவியம். காதல் ராஜ்ஜியமே இன்ப காவியம். காதல் இல்லையேல் பூஜ்ஜியமே ஜீவியம். காதல் இல்லையேல் கவிதை இல்லை. காதலிக்காதவன் கவிஞன் இல்லை. காதல் இல்லையேல் கவிதை இல்லை. காதலிக்காதவன் கவிஞன் இல்லை. காதலுக்கு வயது வரம்பு இல்லை. காதலுக்கு வயது வரம்பு இல்லை. அதனால் தான் இன்றும் நான் காதலிக்கின்றேன். பொய்யில்லை, என் காதல் இன்னும் கைகூடவில்லை. தமிழ் கன்னியே, என் தாகம் தணிக்க தாமதிக்காமல் வந்துவிடு. இது பொய்யில்லை, உண்மை. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் காதல் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, தலை வணங்குகின்றேன். இப்படி ஒரு மாலையை சொற்குவியலை கேட்பதற்காக நாங்க பிறந்திருக்கின்றோம். இப்படி ஒரு வர்ணனை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்று இதையும் சிலிர்க்கின்றது. வணங்குகின்றேன் ஐயா. 2 முறை காதலித்தேன் என்று கூறினீர்கள். தாயும் சேயும். ஆம் ஐயா, தாயும் சேயும் 2 முறை காதலித்தேன். 2 முறை காதலித்தும் எனக்கு கை கூடவில்லை என்று கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் கை கூடியதால் தாய் அமைந்தார், கை கூடியதால் சேய் அமைந்துள்ளீர்கள். அப்படி காதல் தங்களுக்கு கிடைத்ததால் தான் தாயும் சேயும் முதலில் கூறிவிட்டீர்கள். இதிலேயே தமிழும் ஜெயித்து விட்டது, தாங்களும் ஜெயித்துள்ளீர்கள். கண்ணும் கண்ணும் நோக்கும், எண்ணம் 2ம் சேர்க்கும், கைகள் பிணைந்து நடக்கும், மௌன மொழியில் பேசும். எவ்வளவு ஊஞ்சல்! அந்த ஒரு காதல்ல எப்படியெல்லாம் அவர்கள் உறவாடுவார்கள், எந்த மாதிரி மெய் உடல்கள் இயங்கும், எப்படி அவர்கள் அதை ஊடலிலும் கூடலிலும் நிகழ்த்துவார்கள், அக்கம் பக்கம் பார்த்து அதை பழக வேண்டும் என்ற அருமையான வரிகளை கோர்த்து இவற்றில் அம்பிகாவதி, அமராவதி இப்படி அத்தனை காதல் உறவுகளையும் கொண்டு வந்து அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் காதல் அல்ல. ஏனென்றால் அப்படிப்பட்ட காதல் வசதிக்காகவும் வாய்ப்பிற்காகவும் மதத்திற்காகவும் இனத்திற்காகவும் அமைந்தது. அப்படிப்பட்ட காதல் தேவையில்லை. இன்றைய காலத்தில் யதார்த்தமான காதல் வேண்டும், தமிழை நேசிக்க வேண்டும், அன்பு வேண்டும், பண்பு வேண்டும், கல்வி வேண்டும், வாழ்த்து வேண்டும், தொண்டு வேண்டும், அழகு வேண்டும், இயற்கை வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். இப்படி உலகத்தில் உள்ள அத்தனையும் வேண்டும். அதில் வேண்டாததை விட்டுவிட்டு வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் என்று வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல் புகழ் மாலை தமிழுக்கு சூட்டி அவற்றில் காதல் நயம் சொட்ட சொட்ட வரிகளை கொடுத்துள்ளீர்கள். இன்னும் பல வரிகள் தாங்கள் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அத்துணை வரிகளும் இறைவனுக்கு சமர்ப்பித்து இனிவரும் காதல் புனிதமான காதலாக அமைய தங்களை வணங்குகின்றேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஐயா. அனுபவ காதல் அருமையான கவி வரிகளை தந்து விட்டது. ரோமியா ஜூலியட் முதல் தேவதாஸ் பார்வதி வரை மொத்த காதல் உறவை காதலிக்கவில்லை என்று 2 முறை காதலித்ததாக தமிழை காதலித்தேன் என்று மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, அடுத்து வரும் கவிஞர் அவர் என்னவென்று தன்னுடைய கவிதைகளை காதலை சொல்கிறார் என்று பார்ப்போம். புதுச்சேரியை சார்ந்த பரமகுரு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய காதல் அனுபவங்களை கூறுங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை ஆரம்பிக்கிறேன். காதல் 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 காலமற்றது, காதலிப்பவர் காலாவதி செய்கின்றனர். காதல் முரணற்றது,
இன்று முரண்பாடுள்ள காதலே பெரும்பான்மை. காதல் மதிப்பானது. கால இருக்கை தேடுபவர் கவிஞரை கண்டார், களவினரை கண்டால் கல்வன் போல் காட்சியளிக்கின்றனர். காதல் வெளிப்படையானது, சிலர் மறைபொருளாகின்றனர். பெற்றோரும் உற்றோரும் மதிக்கும் காதல் என்றும் சிறப்பானது. காதல் கடவுளுக்கே சொந்தமானது. அனைத்தறிவையும் காதலிப்பவன் அவன் மட்டுமே. நினைத்த நேரம் காதல் செய்பவன். காதலை அழகோடு பார்ப்பவன். தொட்டாலே உடலரிக்கும் கம்பளி புழுக்களுக்கு இறகை கொடுத்தவன். இறகுகளை வண்ணங்களால் துவைத்தவன். பூக்களையும் பூச்சிகளையும் மகரந்த காதலால் இணைத்தவன். அவன் ஈர்ப்பால் உலகம் சுழல்வது காதலால். காதலை போற்றுவோம் 3 முறை அல்ல 101 முறை. போற்றியாய் வணங்குகிறேன். நன்றி ஐயா. பூக்களில் உள்ள மகரந்தத்திற்கும் காதல் உண்டு, அவற்றில் அமரும் தேனீக்களுக்கும் காதல் உண்டு, இயற்கைக்கும் காதல் உண்டு, செயற்கைக்கும் காதல் உண்டு என்று காதல் மதிப்பானது, காதல் வெளிப்படையானது. பெற்றோரும் உற்றோரும் உலகத்தில் உள்ளோரும் சமுதாயத்தினரும் ஏற்றுக்கொள்ளும் காதல் சிறப்பானது. ஆண்டவனே இந்த காதலை தோற்றுவிக்கின்றான். இவற்றில் மகரந்தத்திற்கும் மகரந்தத்தில் உள்ள அந்த தேனீக்களுக்கும் காதலை உண்டு பண்ணுவான் இறைவனே. இறைவன்தான் இவ்வுலகில் அனைத்திற்கும் முதன்மையானவன். இறைவன்தான் அனைத்து இன்ப துன்பங்களையும் செயல்படுத்துபவன். அப்படிப்பட்ட இறைவன் கொடுக்கும் காதல் புனிதமானது என்று அழகுபட தங்கள் கவிவரிகளில் பொன்மாலை சூட்டியுள்ளீர்கள். தங்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வழங்குகின்றோம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. சிறப்பான கவிவரிகளை தந்த பரமகுரு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை குறித்தாக்கிக் கொண்டு ஆண் கவிஞர்களின் காதலை பார்த்தோம். இப்பொழுது பெண் கவிஞர்கள் தங்களுடைய காதலை எப்படி சொல்கிறார்கள் என்று பார்க்க வருகிறோம். சீர்காழியிலிருந்து நம்முடைய இணைந்திருக்கின்ற ரேவதி கணேசன் அம்மா அவர்களுடைய காதல் வரிகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் 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 காதலுடைய அன்பின் அணைகள். அன்பு என்பது ஊற்றெடுக்கும் ஆட்டு நீர் போன்றது. இதை அணைப்போட யாராலும் முடியாது. அன்பு அணைக்க முடியாத நெருப்பு. ஒரு பெண் தாயிடம் வைக்கும் அன்பு பாசமானது. அதையே தந்தையிடம் வைக்கும் அன்பு நேசமானது. சகோதரனிடம் வைக்கும் அன்பு சகோதரத்துவமானது. சகோதரியிடம் வைக்கும் அன்பு சத்தியமானது. தன் கணவனிடம் வைக்கும் அன்பு தெய்வீகமானது. ஆனால் சில ஆண்கள் பெண்களிடம் மீது வைக்கும் அன்பு மோசமானது. அவைகள் மோசமானது என்றால் என்ன? நாம் வைப்பது அன்பு மெய்யாகட்டும். உலகத்தில் விலை மதிக்க முடியாதது உயிர் என்றாலும் அந்த உயிருக்குள் என்றும் நிலைத்திருப்பது காதல். கோடிக்கணக்கான எண்ணங்களை ரகசியமாக இதய பெட்டகத்தில் மறைத்திருப்பது காதல். ஒன்றினால் மட்டும்தான் முடியும். அன்பு நிறைந்த காதல் இதயமே, உலகில் மிக பெரிய எண்ணங்களின் ஊற்று உன்னிடமே. இந்த உலகம் மிக சிறியது, ஆனால் நம் காதல் தான் மிக பெரியது. உன் ஞாபகம் என் இதயத்தில் புயல் போல அடித்து கொண்டே வீசிக்கொண்டே இருக்கிறது. என் உயிரே, நான் தினம் தினம் எழுதுகிறேன் கவிதை வரிகளாய். உன் நினைவில் மயங்கி நான் என்னையே மறைக்கிறேன். நீ உலவுவது இந்த பிரபஞ்சத்தில், ஆனால் உன் நினைவு உலவுவது என் நெஞ்சத்தில். சூரியன் வரும் பொழுது இருளு கூட விலகும், ஆனால் நம் காதலை தமிழ் கூட வாழ்த்தும். கனவுகளே காணாத எனக்கு நீதானே கனவுகளை கற்றுத்தந்தாய் என் அன்பே. நானாக பேசி நானாக சிரிக்கும் புதுக்கலையை நீதானே தந்தாய் என் காதலனே. செல்லம்மாய் சண்டை போடுதல், மெல்ல மெல்ல சண்டையை உணர்தல், சற்றென்று நிறுத்திவிட்டு தழுவி கொள்ளுதல், இவையெல்லாம் நீ தந்த விந்தைகள் தானே. இதுவும் காதல்கள் பெறும் சுகந்தானே. என்றும் அன்புடன் காதல் காதல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஆளுமைகளுக்கும், கவி படைத்த உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். திருமதி ரேவதி கணேசன், சீர்காழிபுத்தூர். நன்றி அம்மா. இதுதான் ஒரு பெண்மகள். யாரையும் விட்டு விடக்கூடாது அல்லவா? அப்பா கோச்சிப்பாங்க, அம்மா கோச்சிப்பாங்க.
சகோதரர் கோச்சுப்பாரு. எல்லா காதலையும் சேர்த்துட்டா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். மிகச் சிறப்பம்மா. காதல் நன்றிங்கம்மா. மதிப்பானது, காதல் வெளிப்படையானது. இது மாதிரி ரேவதி கணேசன் அம்மா கூறுவது, அன்பு என்பது ஊற்றெடுக்கும் ஆற்று நீர் போன்றது என்று அழகாக கூறியுள்ளார்கள். அப்பா, அண்ணன், தங்கை இவர்களுக்கெல்லாம் ஒரு காதலை கூறி, இவற்றில் தெய்வீக காதல் கணவருடையது என்றும் கூறி, நாம் கொண்ட காதல் புனிதமானது. இவற்றில் ஏதோ சில ஆண்கள் தான் தவறு செய்கின்றார்கள். ஆனால் மற்ற அனைவரும் உண்மையான காதலால் உருகுகின்றார்கள். அவற்றிலும் தினம் தினம் எழுதுகின்றேன் காதல் வரிகள். நானாக பேசி, நானாக சிரித்து, இப்படி பல்வேறு செயல்கள் தன்னுடைய மன எண்ணங்களில் கொண்ட அத்தனை எண்ணங்களையும் இந்த காதலில் கொண்டு வந்து, அந்த காதல் மிக சிறப்பானது, அப்படிப்பட்ட காதல் உண்மையானது என்று அழகான வரிகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு கொடுத்த தங்களுக்கு இருகரம் குவித்து வாழ்த்துக்களை வணங்குகின்றோம். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றி நன்றி. அருமை அருமை அம்மா. சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது தந்தையினுடைய காதலானது நேசமானது என்றும், தாயின் காதல் தான் பாசம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய காதலை பற்றி மிக சிறப்பாக தந்த கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நம்முடைய அருப்புக்கோட்டையிலிருந்து வருகின்றார். அவர் தன்னுடைய காதலை எப்படியெல்லாம் கூறுகின்றார் என்பதை பார்ப்போம். செல்லமாக வருகின்றார் செல்லையா அவர்களை தங்களுடைய காதல் வரிகளை எடுத்துரைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பயணிப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்டன் தமிழன் அவர்களுக்கு இந்த மாலை நேரத்து வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எனது சகோதரி திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். பின்னூட்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று 77வது கவிதை அரங்கத்திலே காதல் காதல் என்ற ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை எடுத்து அதிலே கவி படைத்து அதை வாசிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காதல் என்பது தேனினும் தெவிட்டாத இசை சுரங்கமாகும். காதல் என்பது தேனினும் தெவிட்டாத இசை சுரங்கமாகும். காதலின் ஸ்வரங்கள் செவியினில் சேர்ப்பது அன்பெனும் அதிசய இசையாகும். காதலின் ஸ்வரங்கள் செவியினில் சேர்ப்பது அன்பெனும் அதிசய இசையாகும். காதல் இல்லாத பூமிதனில் தனிப்பிறவி கொண்டாலும், காதல் இல்லாத பூமிதனில் தனிப்பிறவி கொண்டாலும் தயங்காமல் வாழ்வை தொடர முடியாது. தயங்காமல் வாழ்வை தொடர முடியாது. காதல் கற்பனையின் அதிசய ஊற்றாகும். காதல் கற்பனையின் அதிசய ஊற்றாகும். அள்ளி அள்ளி பருகிட பேரானந்தம் மட்டுமே. அள்ளி அள்ளி பருகிட பேரானந்தம் மட்டுமே. காதல் மக்களுக்கும் மாக்களுக்கும் பொது உடைமையே. காதல் மக்களுக்கும் மாக்களுக்கும் பொது உடைமையே. காதல் மயக்கம் மேனிதனில் உண்டாக்கிடுமே அற்புதத்தின் சாகசமே ஆகும். காதல் மயக்கம் மேனிதனில் உண்டாக்கிடுமே அற்புதத்தின் சாகசமே ஆகும். காதல் 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 கற்பனை கெட்டா வானவில்லின் மாயஜாலமாகும். காதல் 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 கற்பனை கெட்டா வானவில்லின் மாயஜாலமாகும். காதல் அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்கும் அற்புத அரக்கன். காதல் அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்கும் அற்புத அரக்கன். காதல் வயப்பட்டால் பார்க்கும் இடமெல்லாம் கற்பனையின் கோட்டையாகும். காதல் வயப்பட்டால் பார்க்கும் இடமெல்லாம் கற்பனையின் கோட்டையாகும். காதல் வருகையில் மானிட வர்க்கத்தில் மாற்றத்தின் உச்சமாய் வந்து வந்து நிற்கிறது. காதல் வருகையில் மானிட வர்க்கத்தில் மாற்றத்தின் உச்சமாய் வந்து வந்து நிற்கிறது. காதல் தன்வயப்பட்ட போதில் அன்னையும் தந்தையும் அற்ப புழுவாய் தோன்றும். காதல் தன் வயப்பட்ட போதில் அன்னையும் தந்தையும் அற்ப புழுவாய் தோன்றும். அவனிதனில் எல்லாருமே எதிரிகள்தான்.
அவனிதனில் எல்லாருமே எதிரிகள்தான். ஏமாற்றம் அடையும் காதல் ஏங்கி துடிக்கும் போது எத்தனை எத்தனை வீண் விளைவுகள். ஏமாற்றம் அடையும் காதல் ஏங்கி துடிக்கும் போது எத்தனை எத்தனை வீண் விளைவுகள். விபரீதத்தின் உச்ச விளைச்சலாய் விபரீதத்தின் உச்ச விளைச்சலாய் காதல் 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 என்னும் தொற்று நோய். காதல் 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 என்னும் தொற்று நோய். உலகத்தின் உயிர்ப்பில் எத்தனை எத்தனை மாற்றங்கள். உலகத்தின் உயிர்ப்பில் எத்தனை எத்தனை மாற்றங்கள். ஏக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. மிக சிறப்பான வரிகளை கொடுத்துள்ளீர்கள். அருப்புக்கோட்டையிலிருந்து செல்லமாக வந்தீர்கள் அல்லவா, அதனாலதான் இவ்வளவு சிறப்பான வரிகள் என்று நினைக்கின்றேன். காதல் என்பது தேனினும் தெவிட்டாத அன்பினும் அதிசய இசை. இசைன்னு சொல்லும் போதே முடிஞ்சிச்சு. 7 சுரங்கள்லயும் இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே இசைதான் முக்கிய ஒரு காரணமா இருக்கு. அந்த இசையிலேயே தங்களுடைய அத்தனை காதல் நயங்களும் வந்துவிட்டது. காதல் இல்லாத பூமியில் யாரும் தனி ஒரு ஆளாக வாழவே முடியாது என்ற கருத்தையும் கூறிவிட்டீர்கள். அள்ளி அள்ளி பருகிட ஒரு அமுத சுரபியா காதல் இருக்கின்றது. இவற்றில் காதல் அனைவருக்குமே பொது உடைமை. விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், அனைவருக்கும் பொது உடைமையானது காதல். அண்டத்தையே முக்கியமான கருத்தா அண்டத்தையே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு தனி மனிதனே இல்ல, உலகத்தை விட அண்டத்தையே வளர்க்கும் அழிக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் காதல் இருக்கின்றது. பலரை வாழவும் வைக்கும், பலரை அழிக்கவும் செய்யும். அப்படிப்பட்ட காதல் வருகை வந்து வந்து நிற்கும். காதல் வந்து விட்டால் பெற்றோரை மறக்க செய்யும். எங்க பெற்றோர் இருக்காரு அப்படின்றது கூட தெரியாது. அப்படிப்பட்ட காதல் உச்ச காலகட்டத்தில் பலரை வலியிலும் வேதனையிலும் தவிக்க விடும், ஒரு சிலரை வாழ வைக்கும் என்று அழகான வரிகளை அற்புதமாக படைத்துள்ளீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக தங்களை வணங்கி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றி ஐயா. மிக மிக சிறப்பு. அருப்புக்கோட்டையில இருந்து அழகான காதல் வரிகள். அதாவது கற்பனை கெட்டாத வானவில்லினுடைய ஜாலம்தான் காதல் என்றும், அந்த சராசரத்தையே ஆட்டி படைக்கக்கூடியதுதான் இந்த காதல். அதாவது காதல் வயப்பட்டா பார்க்கக்கூடிய அத்தனையுமே அழகாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது காதல் வயப்பட்டாலே எல்லாமே எல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லி சிறப்பான கவி வரிகளை தந்த ஐயாவுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஒரு இளமை காதல், அவருக்கும் ஒரு இளமையான காதல். அவர் இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு திருமண நாளையே கொண்டாடி இருக்கின்றாரு சிறப்பா. அவருடைய காதல் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒதியத்தூர்ல இருந்து நம்ம அருண் ஐயா தான். வாருங்கள் ஐயா, உங்களுடைய காதல் அனுபவங்களையும் காதல் வரிகளையும் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் வாருங்கள். என ஈன்ற தாய்க்கும் தமிழ் தாயையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவாம் தலைவர் திருவள்ளுவரையும் ஐயன் பாரதிதாசனாரையும் வணங்கி, நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும், இன்று இந்த சங்கத்தமிழ் பூங்காவிற்கு என்னை அறிமுகம் செய்த எனது வழிகாட்டி பவானி அம்மா அவர்களுக்கும், நெறியாள்கை செய்து பின்னூட்டம் வழங்குகின்ற வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களுக்கும், இன்று கவி பாடுகின்ற அத்தனை கவி சான்றோர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காதல் 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 என்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதையும் ஒரு பாடலும் பதிவு செய்கிறேன். கனவில் வந்து தினமும் கொள்வது காதல், மனதின் அழியா ஓவியமே காதல், நெஞ்சில் நீங்கா நிழலாய் தொடர்வது காதல், ஆசை கருவில் குடி கொண்டது காதல், அழகிய வெண்ணிலாவை பின் வருவது காதல், ஏக்கங்களுக்கு மருந்தாய் மருத்துவம் செய்வது காதல், உயிரின் சுவாசமாய் ஊடுருவி இருப்பது காதல், உணர்வின் கருவறையில் காவியமாய் கனிந்திருப்பதும் காதல், என்னவளை எனக்காக பிறந்தவளை அறிமுகம் செய்வது காதல், அங்கங்கள் பூத்து பருவங்கள் மலர்ந்து கண்ணால் களவுண்டு
காதலை காட்டிடும் காதல். உள்ளத்தின் காதலில் ஈரம் படிய, ஆசையின் கூச்சல்கள் அங்கத்தில் தெரிக்க, இதயத்தின் மொழி புரிந்து ஈரவிழியில் நுழைவது காதல். காதல் மழையில் ஆசையில் நனைந்தே தேடி தொலையும் தேவதையை தேடுவதே காதல். உயிரின் ஊடுருவி உணர்வில் கலந்து உள்ளத்தின் ஊஞ்சலில் ஒய்யாரமாய் ஊஞ்சலாடுவது காதல். கண்ணி அவளிடம் கசியும் காதலை, உயிரின் ஆவலை சொல்ல துடிப்பது காதல். வார்த்தைகளை தேடி காதலை மொழியும் பாறையான மனதினையும் தோகையால் வருடுவது காதல். உடைந்து கிடந்த கல்லை சிற்பமாக செதுக்கி, என்னவளை எனக்காய் பிறந்த என்னவளை என்னிடம் சேர்ப்பது காதல். இப்படிப்பட்ட காதலில் தேர்தல் வைத்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். காதல் தொகுதியில் காதலுக்கான தேர்தல் வந்தது. போட்டியாளர்களாக காதலர்கள். இதய சின்னத்திற்காக எல்லோரும் போட்டியிட, ரோஜா தோப்புகளை மொத்தமாக வாங்கி பூங்கொத்துக்களை முடித்து புன்னகையோடு வழங்கினார்கள். காதல் கவிதைகளை துண்டு சீற்றில் பிரசுரித்து காதல் தினத்தை தேசிய தின விழாவாக்குவேன். ரோஜா மலரினை தேசிய மலராக்குவேன். காதல் பாடத்தை கட்டாய பாடமாக்குவேன். காதலருக்கென்று பூங்காவும் கடற்கரையும் கட்டித் தருவேன். காதல் வாக்குறுதிகளை இப்படி அள்ளி தெரிக்க, கண்ணியர் மனதினில் வாக்கினை சேகரிக்க, காதல் தேர்தலும் வந்தது நல்ல நாளிலே. உதட்டின் சாயத்திலே முத்தத்தால் வாக்கு செலுத்தினார்கள். உதட்டின் சாயத்திலே முத்தத்தால் வாக்கு செலுத்தினார்கள். தேர்தலில் வென்றவர்கள் கை குழந்தைகளோடு போனார்கள். தோற்றவர்கள் அடுத்த காதலுக்காக, தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். காதல் வாழ்க, காதலும் வாழ்க, எங்கும் காதல், எதிலும் காதல், காதல் காதல் காதல். உன்னில் எண்ணில் உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல், உலகம் முழுவதும் உலவும் காதல். சின்ன சின்ன காதல், கண்ணுக்குள்ள காதல், முத்து முத்து காதல், இது புத்தம்புது காதல். காதல் மேடையிலே கவிதைகள் பாடுகின்றோம். காற்றை கேட்டு விட்டோம், கடலை கேட்டு விட்டோம். காதல் என்னவென்று தமிழ் கொண்டு ஒரு பாடல் நீங்கள் பாடி காட்டுங்கள். உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல். ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பதும் காதல். காதல் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழிப்பது காதல். நிலவுக்கு புன்னகை தந்தது காதல், நிலவுக்கு புன்னகை தந்தது காதல். உலகுக்கு பூக்கள் தந்தது காதல். யாருக்கும் தெரியாமல், ஊரெல்லாம் அறியாமல், மனசுக்குள் மழை தூவும் காதல். ஒரு பனி துளி வந்தால் பார்க்கடல் செய்திடும் காதல். ஒரு பனி துளி வந்தால் பார்க்கடல் செய்திடும் காதல். மூடி வைத்த போதும் தடை மீண்டும் விதை போல மண்ணை வெல்லும் காதலே. நன்றி, வணக்கம். நன்றி தங்கம், வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் தங்கமே. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி, வாயிலை ஊறிய நீர், இனிய மெல்லிய மொழியுடைய என்னவளின் தூய பற்களிடத்தில் இருந்து சுரந்த நீர் ஆவின் பாலொடு மலைத்தேன் கலந்தார் போன்ற சுவையுடையது என்று திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியிருக்கின்றார். அப்படி காதலுக்காக ஒரு பாடல், காதலுக்காக ஒரு கவிதை, எவ்வளவு தங்கள் இணையரை நேசிக்கின்றீர்கள் என்று நன்கு புரிந்து கொண்டோம். கனவில் வந்து அழியாதது காதல், உயிரின் சுவாசமாய் வருவது காதல். என்னவளை எனக்காக பூத்தவளை,
மிக சிறப்பான வரிகள். என்னவளை எனக்காக பூத்தவளை கொண்டு வந்தது காதல். காதல் மழையில் ஆசையில் கலந்து பறிகிட செய்வது காதல். வார்த்தைகளை தேடி தேடி, அதாவது பாறையாக இருந்த காதலை கூட மயிலிறகால் வருடச் செய்வது காதல். இப்படி ஒரு தேர்தல் களத்தையும் இங்கு கொண்டு வந்து, இந்த தேர்தல் களத்தில் அனைவரும் ரோஜா தோட்டம் என்றுதான் கூறுவார்கள். இந்த ரோஜா தோட்டத்தையே ஒரு ரோஜா தோப்பாக மாற்றி அந்த ரோஜா தோப்பில் தேர்தல் நடக்கின்றது. இவற்றில் அந்த உதட்டு சாயம் பூசிய சின்னத்தை அங்கு அமைத்து அதில் ஜெயித்தவர்கள் கைக்குழந்தையோடு சென்றார்கள். ஏனென்றால் பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். 10 மாசம் தானே. இதுல அந்த உதட்டு சாயத்தால் ஜெயித்தவர்கள் கைக்குழந்தையோடு சென்றவர்கள். மற்றவர்கள் அடுத்து வரும் காதலர் தினத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அழகிய வரிகளையும் அழகிய பாடலையும் தேன் சொட்ட திருவள்ளுவரை போன்று இங்கு கொடுத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். வாழ்க வளமுடன் தங்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அழகான பின்னூட்டம். மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி தங்கம். மிக அருண் தம்பி அவர்கள் மிக அழகான ஒரு கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள். நெஞ்சில் அழியா ஓவியமே காதல் என்றும், எனக்காக என் இதயத்தில் பூத்தவளே, எனக்காக பிறந்தவளே என்றும் ஒரு பாடல் வேற அது இருக்கும். రామయ్య రామయ్య ప్రేమించి చూడయ్యా, ప్రేమలేక నువ్వు లేదు లోకము లేదు. அந்த மாதிரி பிரேமலேக்க ஏதும் లేదు. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அருணையா அவர்களுக்கு. மிகச் சிறப்பான கவிவரிகளை தந்தமுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடுத்த கவிஞராக பழனியில இருந்து அம்மா அவர்கள், அவர்களுடைய காதல் எப்படியெல்லாம் இருந்தது என்று பார்ப்போம். வாருங்கள் ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களே. தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணி செம்மல் தமிழ்ச்சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா ஆகியோரை போற்றி, தலைமை மதிப்புறு முனைவர் ரா வாசுகி அம்மா, வரவேற்புரை தந்த கவிஞர் திலகம் பவானி அம்மா, நிகழ்வை வளையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா மற்றும் கவி படைக்க இங்கு வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகள் அனைவருக்கும் முகமன் கூறி கவியை வழங்குவது பா ஆயிஷா சித்திக், பழனி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் தொடர் 77. தலைப்பு காதல் காதல் காதல். தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பும் உடன் பிறந்தவர்களின் ஒத்தாசையும் உற்ற நண்பனின் உண்மையும் கட்டிய கணவனின் கண்டிப்பும் காத்திருக்கும் மனைவியின் அக்கறையும் காதல்தான். நிபந்தனையற்றது நிம்மதியான காதல், பணம் சார்ந்தது பரிவர்த்தனை காதல், பிஞ்சிலே வருவது தெம்பில்லா காதல், அடுத்தடுத்து வருவது அன்பில்லா காதல், முதியோரிடம் வருவது முதிர்ச்சி பெற்ற காதல், அனைவரையும் வாழ வைப்பது அற்புதமான காதல். படிப்பவனுக்கோ புத்தகம் மீதும், பயணிப்பவனுக்கோ வாகனத்தின் மீதும், அரசியல்வாதிக்கோ பதவியின் மீதும், ஆன்மீகவாதிக்கோ அகிலத்தின் மீதும், நெசவாளிக்கோ நூலின் மீதும், விவசாயிக்கோ நிலத்தின் மீதும் பொங்கி வருவதும் காதல்தான். ஆசானுக்கு நல்ல மாணவன் மீது காதல், ஆர்ப்பரிக்கும் அலைக்கு கரை மீது காதல், கர்ணன் போன்றவருக்கு கொடை மீது காதல், கலியுகத்தில் கண்டதும் காதல். சாணக்கியனுக்கு புத்தி மீது காதல், நம் சங்கத்தமிழ் பூங்காவுக்கு தமிழ் மீது தீரா காதல். இப்படி காதல் பலவகைப்பட்டாலும் அதிலே பிடிப்புண்டு, நல்ல படிப்புண்டு, உளமாற உண்மையாயிருப்பவருக்கு என்றும் வாழ்வில் சிறப்புண்டு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அம்மா. யதார்த்தமான கவிதை, உண்மையான வரிகள், தாயின் அன்பு, தந்தையின் அரவணைப்பு, இதில் கணவரின் கண்டிப்பு என்றும் இங்கு வந்துள்ளது. கண்டிப்பு என்றால் செல்லமான கண்டிப்பு என்று நினைக்கின்றேன். பிஞ்சில் வருவது முறையற்ற காதல். உண்மையாக சொன்னீர்கள் அம்மா.
அந்த பிஞ்சு வயசுலயே சில குழந்தைங்கள் எல்லாம் ஒரு காதல்னா என்னன்னு தெரியாத ஒரு அந்த ஒரு வயசுலயே, அதாவது ஒரு சிறு செடி வைக்கிறோம், அந்த செடி பிஞ்சுல அதாவது வளராம அந்த செடியில இருந்து பூவு பழம் எல்லாம் வந்தும் அது முறையா பழுக்காது. அப்படியே பிஞ்சிலே வெம்பி போயிடும். அது மாதிரி இந்த பிஞ்சில வர காதல் எவ்வளவு ஒரு நோயை தரும் என்று கூறியுள்ளீர்கள். விவசாயி, வாகனம், இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பொருளின் மீது காதல். அத்தனை பொருள்களை விட ஆசானுக்கு மாணவன் மீது காதல் என்று கூறினீர்கள். அருமையான வரிகள் அம்மா. சாணக்கியனுக்கும் அவர்களுக்கு பிடித்தது. இப்படி ஒவ்வொரு துறையையும் தனித்தனியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள காதலை கூறி இவற்றால் காதல் வளர்கின்றது, இவற்றால் காதல் மலர்கின்றது, பிஞ்சில் வரும் காதல் மட்டும் வெம்பி விடுகின்றது. ஆகையால் உறவுகளே, பிஞ்சு வயதில், தெரியாத வயதில் காதல் செய்யாதீர்கள். தன் தந்தையை காதலியுங்கள், தாயை காதலியுங்கள், உறவுகளை காதலியுங்கள் என்று பிடிப்புண்டு படிப்புண்டு என்று அந்த வார்த்தையை கூறி இவற்றிற்கெல்லாம் மேலாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு தமிழின் மீது காதல், ஆகையால் நாங்கள் தமிழை படித்து வளர்கின்றோம் என்ற வரிகளையும் கொடுத்து எங்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக தங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி அம்மா. அருமை அம்மா. அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். கணவனுடைய அன்பும் மனைவியினுடைய அன்பும் புதியவரினுடைய அந்த முதிர்ச்சி பெற்ற அந்த காதலும் காதல் என்றும் பல வகைப்பட்டாலும் அதாவது அந்த பிடிப்பு தான் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அதே போல ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தமிழுக்கு தமிழின் மீது ஒரு காதல் உண்டு என்று ஒரு சிறப்பான கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து ஒரு அனுபவ காதல் அருணா ஐயா அவர்களுடைய காதல் திருப்பனந்தாத்துல இருந்து காதல் எப்படி எல்லாம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி இன்று ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் என்று பார்ப்போம். பாருங்கள் ஐயா, தங்களுடைய காதல் வரிகளை தாருங்கள். ஐயா, ஒளிவாங்கியை தாருங்கள். தன்னை என்னுள் தருவித்து என்னை எனக்கு அறிவித்த அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, சேலராம் பாரதிதாசனாரை வணங்கி, இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த தொடர் கவியரங்கத்தை திறம்பட நடத்தி வருகின்ற திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களை வணங்கி, இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அம்மையாரையும் வணங்கி, ஏனைய கவி ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய கவிதையை வழங்குகிறேன். காதல் காதல் காதல், காதல் போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். இது 20ஆம் நூற்றாண்டு. காதல் காதல் காதல், காதல் போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். இது 20ஆம் நூற்றாண்டு. காதல் காதல் காதல், காதல் போயின் காதல் போயின் மீண்டும் காதல் காதல் காதல். இது 21ஆம் நூற்றாண்டு. காதல் ரசித்து படித்து முடிக்க கதை புத்தகம் அல்ல. காதல் ரசித்து படித்து முடிக்க கதை புத்தகம் அல்ல. ருசித்து குடித்து முடிக்க தேநீர் கோப்பையும் அல்ல. ருசித்து குடித்து முடிக்க தேநீர் கோப்பையும் அல்ல. காதல் பாடத்திட்டங்கள் வேறுபட்டவை, கேள்வித்தாள்களும் மாறுபட்டவை. காதல் பாடத்திட்டங்கள் வேறுபட்டவை, கேள்வித்தாள்களும் மாறுபட்டவை. காதல் உணர்ச்சிகளின் வடிப்பு அல்ல, உணர்வுகளின் பிடிப்பு. காதல் உணர்ச்சிகளின் வடிப்பு அல்ல, உணர்வுகளின் பிடிப்பு. காதல் சிலருக்கு வாழ்வின் தொடக்கம், சிலருக்கு வாழ்வின் முடக்கம். சிலருக்கு வாழ்வின் தொடக்கம், சிலருக்கு வாழ்வின் முடக்கம். காதல் மனத்தில் முடியலாம், திருமணத்தில் முடியலாம்.
மனத்தில் முடியலாம், திருமணத்தில் முடியலாம், மனத்தில் முடியலாம், உள்மனத்தில் முடியலாம், மரணத்திலும் முடியலாம், இறுதி தருணத்தையும் அடையலாம். மரணத்திலும் முடியலாம், இறுதி தருணத்தையும் அடையலாம். நாள்வழி பார்வை நாட்டிடும் ஈர்ப்பது காதல். நாள்வழி பார்வை நாட்டிடும் ஈர்ப்பது. நூல் வழி அறியா நுழைபொல அறிவது. நூல் வழி அறியா நுழைபொல அறிவது. நல்வழி பாதை நாடியே சென்றால் உள்ளொளி பெருக்கி உனை வழி நடத்தும். நல்வழி பாதை நாடியே சென்றால் உள்ளொளி பெருக்கி உனை வழி நடத்தும். எல்லை மீறிய எதுவும் செய்தால் அல்லல் வாழ்வில் அகப்பட வேண்டும். எல்லை மீறிய எதுவும் செய்தால் அல்லல் வாழ்வில் அகப்பட வேண்டும். துள்ளல் இன்றியே தனிவாய் இருந்தால் விள்ளல் காணா வாழ்வும் வசப்படும். துள்ளல் இன்றியே தனிவாய் இருந்தால் விள்ளல் காணா வாழ்வும் வசப்படும். உணர்ச்சியும் உணர்வும் கலந்ததே காதல். உணர்ச்சியும் உணர்வும் கலந்ததே காதல். கிளர்ச்சியும் அயற்சியும் கிளர்த்துமே காதல். கிளர்ச்சியும் அயற்சியும் கிளத்துமே காதல். மலர்ச்சியும் தளர்ச்சியும் வளர்த்துமே காதல். வளர்ச்சியும் வீழ்ச்சியும் விளைக்குமே காதல். மலர்ச்சியும் தளர்ச்சியும் வளர்த்துமே காதல். வளர்ச்சியும் வீழ்ச்சியும் விளைக்குமே காதல். இருமணம் ஒன்றிய இணையும் காதலும் திருமணம் காணவே கண்ணியம் காக்கும். இருமணம் ஒன்றிய இணையும் காதலும் திருமணம் காணவே கண்ணியம் காக்கும். இருகரைக்குள்ளே இருக்கும் வரைக்குமே காதல் உணர்ச்சிகள் கண்ணியம் காக்கும். இருகரைக்குள்ளே இருக்கும் வரைக்குமே காதல் உணர்ச்சிகள் கண்ணியம் காக்கும். கடமை உணர்ந்தே கட்டுப்பாட்டுடன் கண்ணியம் காத்தலே காதலின் சிறப்பு. கடமை உணர்ந்தே கட்டுப்பாட்டுடன் கண்ணியம் காத்தலே காதலின் சிறப்பு. மடமை வளர்ந்தே மட்டுப்படாமல் கண்ணியம் இழப்பின் காதலே நெருப்பு. மடமை வளர்ந்தே மட்டுப்படாமல் கண்ணியம் இழப்பின் காதலே நெருப்பு. நன்றி, வணக்கம். கவிஞர் அருணா, திருப்பனந்தாள் நகரில் இருந்து. நன்றி ஐயா. மிக அழகான வரிகளை பொன் மாலையாக கொடுத்துள்ளீர்கள். வாழ்தல் உயிர் கண்ணன் ஆயிழை சாதல் அதற்கண்ணன் நீங்கும் இடத்து. வாழ்தல் உயிர் கண்ணன் ஆயிழை சாதல் அதற்கண்ணன் நீங்கும் இடத்து. ஆராய்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்த என்னவள் என்னோடு கூடும் இடத்து. உயிர் உடலோடு கூடி இருக்கும் வாழ்வு போல்வது நீங்கும் இடத்து. உயிர் உடலில் இருந்து நீங்கும் சாதல் போல்வது என்று வாழ்வதற்கும் சாவதற்கும் 20ஆம் நூற்றாண்டையும் 21ஆம் நூற்றாண்டையும் பிரித்து அழகான அந்த 20ஆம் நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் காதல் எவ்வாறு விளங்கியது, விளங்கி கொண்டு இருக்கும் என்று 3 காலத்திலும் அதை கொண்டு வந்து காதல் சிலருக்கு வாழ்வின் தொடக்கம், அதே காதல் சிலருக்கு வாழ்வின் முடிவு என்று மரணத்திலும் அமையலாம், இறுதி தருணத்திலும் அமையலாம் என்ற வரிகளையும் கொடுத்து நல்வழி பாதையை நாடி சென்றால் உள்வழி உயர்த்தும். நாம் எந்த வழியில் நல்ல பாதையை அமைத்து கொண்டு செல்கின்றோமோ அந்த பாதையில் சென்றால் வாழ்க்கை நலமாக அமையும் என்றும், உணர்ச்சியும் உணர்வும் மலர்ச்சியும் வளர்ச்சியும் இவை அனைத்தும் காதலில் மென்மேலும் ஓங்கி இருக்க வேண்டும். இருகரைக்கு உள்ளே இருந்தால் மட்டுமே காதல் கண்ணியமானது. கரைகளை தாண்டி சென்றால் காதல் கண்ணியம் அற்றது என்று இன்றைய கால பிள்ளைகளுக்கும் எதிர்வரும் பிள்ளைகளுக்கும் காதலின் வகைகளை வர்ணனைப்படுத்தி காதலின் வகைகளை மெருகூட்டி இவை எப்படி இருக்க வேண்டும், எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி அவற்றை நீக்கிவிட வேண்டும் என்று தங்களின் அனுபவ வரிகளை அழகாக ஒரு பொன் மாலையாக தமிழ் மகளுக்கு சூடி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு இப்படிப்பட்ட ஒரு வரிகளை தந்த தங்களை வணங்கி வாழ்த்துகின்றோம் ஐயா, வணங்குகின்றோம். மிகச் சிறப்பான வரிகள் ஐயா. நன்றி ஐயா. இன்னொருத்துக்கு நன்றி அம்மா. நன்றி ஐயா. கவி வரிகளை மிகச் சிறப்பாக அருணா ஐயா அவர்கள் திருப்பணத்திலிருந்து தங்களுடைய அனுபவ காதலை மிக சிறப்பாக தந்திருக்கின்றார். அதாவது பாடத்திட்டங்கள் மாறுபட்டவை, வேறுபட்டவை, கேள்வி தாள்கள் மாறுபட்டவை என்றும், அதாவது இந்த மனத்தில் முடியலாம், திருமணத்தில் முடியலாம், இல்லை மரணத்திலும் முடியலாம். அதாவது நல்ல வழிபாதை காதல் என்றால்
நல்வழி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்று ஒரு மிகச் சிறப்பான கவி வரிகளை தந்த அருணா ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து மிக நெடுநேரமாக நம்முடைய அம்மா அருணா ஐயா இப்ப ஒரு கவிதை தான் கொடுத்தாரு. அதுலயே நீங்க இவ்வளவு சிறப்பா இருக்கு சொல்றீங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தர்மபுரி நகரிலே தாய்மொழி நாள் விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவுக்கு ஐயா தான் கவியரங்க தலைமையாக பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த கவியரங்கத்தை அவர் கொடுக்கக்கூடிய வரிகள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் விரைவிலேயே மத்திய அரசாங்கம் தனியாக ஒரு வரி போட்டாலும் போடலாம். இவ்வளவு சிறந்த வரிகள் என்பதால் தனித்தனியாக இதுக்கு சிறந்த வரிக்காக ஒரு வரி சொல்லி ஒரு 18-20% எத்தனை சதவீதம் போடலாம் என்ற சூழ்நிலை இப்போ உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அன்றைக்கு தர்மபுரியிலே இவருடைய கவிதையை கேட்டு அன்றைக்கும் நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிகள் ஐயா. நெடுநேரமாக தன்னுடைய காதல் வரிகளை எப்படியெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று விருதுநகர்ல இருந்து ஒரு ஐயா நெடு நேரமாக காத்து கொண்டிருக்கின்றார். காப்பா விஜயகுமார் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதை வரிகளை தாருங்கள், நாங்கள் எல்லாம் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள் வாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேட்குதாமா சொல்வது? காதல் 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 நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு முதற்கண் வணக்கம். பவானி அம்மையாருக்கு முதற்கண் வணக்கம். நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் இனிய வணக்கம். மனதில் பூத்திடும் வாடாத மென்மை மலரகம், மனதில் பூத்திடும் வாடாத மென்மை மலரகமே, கனவில் உதித்திடும் பொய்மையின் மெய்யகமே, நினைவில் அழியா முதல் வசந்தமே, நெஞ்சில் அழியா உன்னத காவியமே, நினைவில் அழியா முதல் வசந்தமே, நெஞ்சில் அழியா உன்னத காவியமே, விருப்பம் விவரித்து விருந்து படைத்திடும் விசித்திரமே, திருப்பம் தந்து நற்திசையை தந்திடும் சித்திரமே, சதியையும் சாதி மதத்தையும் சரித்திடும் சரித்திரமே, சதியையும் ஜாதி மதத்தையும் சரித்திடும் சரித்திரமே, விதியையும் ஜாதக சடங்கையும் விளக்கிடும் வீரியமே, வாலிபத்தில் ஈர்த்திடும் ஒருவித புரியா ஈர்ப்பு விசை இசையகமே, வண்ணமயமாய் இறக்கையின்றி பறந்திடும் பரவச படிப்பகமே, வண்ணமயமாய் இறக்கையே இன்றி பறந்திடும் பரவச படிப்பகமே, மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிடும் முத்தான காதலே காதல் யுகமே, காதல் காதல் காதல். காதல் தோல்வியா? காலத்தின் மறவா காவியமாகட்டும். இதயம் நுழைந்த முதல் உதய காதலா? உண்மை உன்னத காதலா? காதல் எட்டா உயரத்திலா? காதல் தோல்வியா? போட்டா போட்டி போட்டு பொழுது போனதும் புறமுதுகிட்டு போகும் பொய் காதலன் அல்ல பொதியை தென்றலே நான் பொய்யல்ல. பட்டா சிட்டா அடங்கல் பார்த்து அவள் கிட்டே வரும் கீழானவன் அல்ல கொண்டல் காற்றே நான். கட்டா குஸ்தி காட்டி விட்டா ஓடிடும் வீரமற்றவன் அல்ல வாடை காற்றே நான். பாட்டா பாடி பல ரசம் தந்து பகுமானம் காட்டும் பாதகன் அல்ல பருவக்காற்றே நான். மேட்டா மினுக்கி மினுமினுத்து டாட்டா காட்டும் மிட்டா மிராசு அல்ல மேலை காற்றே நான். மிட்டா மிராசு அல்ல. காற்றே புதிய 5G அலைக்கற்றை காற்றே, சிட்டா பறந்து கைவிட்ட காதலியிடம் சொல்லிடு, எட்டா கனியான என் காதலியிடம் சொல்லிடு, எட்டா கனியான என் காதலியிடம் சொல்லிடு, பட்டாடை கட்டி பால் சோறுண்டு பங்காளியுடன் பல்லாண்டு வாழ்ந்திடச் சொல்லிடு. காதலி கைவிட்டா என்ன? என்னை என் காதலி கைவிட்டா என்ன? என் காதல் கைவிடவில்லையே. காதலும் வாழ்க, என்னை கைவிட்ட காதலியும் வாழ்கவே. வாழ்கவே வாழ்கவே. வானில் உள்ள விண்மீன்களை எல்லாம் வாரி எள்ளி அணைக்கலாமா? வானிலுள்ள இலைகளை முள்ளி எடுத்து முத்தமிடலாமா? விண்ணில் உள்ள வண்ணங்களை வளைத்தெடுத்து வசப்படுத்திடலாமா?
மண்ணில் உள்ள மண் துகள்களை கிள்ளி அள்ளியே விளையாடலாமா? பெண்ணில் உள்ள தாய்மையை சொல்லி சொல்லியே பாடிடலாமா? பெண்ணில் உள்ள தாய்மையை சொல்லி சொல்லியே பாடிடலாமா? தரணியில் உள்ள மொழிகளை எல்லாம் கற்றெடுத்து பேசிடலாமா? தமிழில் உள்ள சொற்களை எல்லாம் கோர்த்து எடுத்து கவி எழுதிடலாமா? தமிழில் உள்ள அழகான சொற்களை எல்லாம் கோர்த்தெடுத்து கவி எழுதிடலாமா? கோலங்களில் உள்ள புள்ளிகளை எல்லாம் தொட்டு தொட்டே அழித்திடலாமா? உடலில் உள்ள செல்களை எல்லாம் சேர்த்தெடுத்து சேமித்திடலாமா? கடலில் உள்ள நீர் துளிகளை எல்லாம் கட்டி அணைத்து குளித்திடலாமா? கல் தோன்றி மண் தோன்றா கடல் தோன்றா முன் தோன்றிய காதலை காதலித்திடலாமா? கல் தோன்றி மண் தோன்றா கடல் தோன்றா முன் தோன்றிய காதலை காதலித்திடலாமா? நானும் பல நாடும் காதலால் ஆதலால் காதலை காதலித்திடலாமா? காதல் 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 வாழ்கவே. நன்றி, வணக்கம்மா. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி. ஐயா. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக் அறிந்து. எம் அன்பர் கண்ணின் உள்ளே உள்ளார், ஆதலால் அவர் மறைந்து விடுவார் என்பதை அறிந்து யாம் என் கண்ணுக்கு மை எழுதுதலையும் விட்டுவிட்டோம். இப்படி திருவள்ளுவர் கூறுகிறார், காதலனை நினைத்து தன் கண்ணிற்கு மை எழுதுவதையும் விட்டுவிட்டதாக. ஆனால் இங்கு இந்த கவி படைத்த காதல் தலைவன் கூறுகிறார், என்னவள் பங்காளியிடம் சென்றாலும் என் காதல் என்னை கைவிடவில்லை, ஆகையால் பங்காளியிடம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று. அந்த வரிகளை விட வண்ணமயமாக எப்படி சாதியையும் சாதி மதத்தையும் மிதித்த சரித்திரமே, மனதில் பூத்திடும் வாடாத மலரகமே, நினைவில் அழியா முதல் வசந்தமே, விருப்பம் அறிந்து சாதியையும் சாதி மதத்தையும் மிதித்த சரித்திரமே, வண்ணமயமாக இறக்கையே இன்றி பறந்திடும் வசந்தமே, காதல் தோல்வியா முதலில் மலர்ந்த காதலா, பொதிகை தென்றலே. இந்த குஸ்தி, இப்படி பல வடமொழி எழுத்துக்கள் இருந்தாலும் இந்த இடத்தில் வந்திருக்க இந்த குஸ்தி என்ற வார்த்தை காதலில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக வர்ணித்து, அந்த குஸ்தி எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் நிறைந்தது, எப்படிப்பட்ட வீரம் நிறைந்தது. அந்த காட்டி வசந்த காற்று, தென்றல் காற்று, மேலை காற்று, அத்தனை காற்றுகளையும் இங்கு கவியிடத்திற்கு கொண்டு வந்து சிட்டாக பறந்து சென்ற காதலியிடம் கூறிவிடு, சிட்டாக பறந்து சென்ற காதலியிடம் கூறிவிடு. இது வர்ணனை வரிகள் மட்டும்தான் ஐயா, வாழ்க்கையில் அல்ல. வானவில்லில் உள்ள வசந்தத்தை எண்ணில் உள்ள என் தாய் தந்தை தமக்கை அத்துணை பேர்களுக்கும் இந்த காதலின் வரிகளை கொடுத்து, தமிழில் உள்ள சொற்களையும் கோலத்தில் உள்ள புள்ளிகள், கடலில் உள்ள முத்துக்கள், உலகத்தில் உள்ள அத்துணை இயற்கை உறவுகளையும் பொருட்களையும் இங்கு கொண்டு வந்து, காதல் வாழ்க, காதலில் வளரும் எண்ணங்கள் வாழ்க என்று காதலை புனிதப்படுத்தி காதலை வளரச் செய்யும் காதலை நயம்பட உரைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி ஐயா, வணங்குகின்றோம். அருமையான கவி வரிகள், விருதுநகரில் இருந்து மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகள். தென்றலை தூதுவிட்டார்கள் பலவிதமாக, காற்றை தன்னுடைய காதலையிடம் சொல் என்று, அதாவது காதலை கைவிட்டால் என்ன, காதல் என்னை கைவிடாது என்று விருப்பம் தந்து இணையம் தந்திடும் காதல், வாலிபத்தில் இருக்கக்கூடிய காதல் ஒரு வகைப்பான ஒரு கவி வரிகளை தந்த விஜயகுமாரின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நெடுநேரமாக தன்னுடைய காதலை ஏங்கி கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு சொல்ல காத்து கொண்டிருக்கின்றார் காஞ்சிபுரத்தில் இருந்து காந்திமதி அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். சங்க இலக்கிய பூங்கா நிறுவர் நீலகண்டன் ஐயா, தலைவியாக இன்று அமைந்திருக்கும் பவானி அம்மா, பின்னோட்டத்தை அளிக்க உள்ள சிவகாமி அம்மா, பங்கேற்பாளர் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மண்ணின் மா காந்திமதி கவிதை வாசிக்க உள்ளேன். அடியேன் அத்துணை பெருமக்களின் கவிதையை கண்டு சிறிது கலங்கிதான் உள்ளேன். இருப்பினும்
காதல் 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 என்ற தலைப்பில் என் மனதிற்கு உட்பட்ட கவி வரிகளை உங்கள் முன் வைக்க கடமையாக நினைத்து கவி படைக்க உள்ளேன். காதல் 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 என்பது ஆனந்தமான அற்புதமான மையல். காதல் 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 என்பது ஆனந்தமான அற்புதமான மையல். காதல் பண்போ செயலோ கொடுக்கலோ வாங்கலோ இல்லை. காதல் பண்போ செயலோ கொடுக்கலோ வாங்கலோ இல்லை. காதல் இன கவர்ச்சியோ உணர்ச்சிகளின் கிளர்ச்சியோ இல்லை. காதல் இன கவர்ச்சியோ உணர்ச்சிகளின் கிளர்ச்சியோ இல்லை. கடவுள் மீது கொண்ட அன்பும் காதல். கண்கவர் வண்ண மலர்களை ரசிப்பதும் காதல். கடவுள் மீது கொண்ட அன்பும் காதல். கண்கவர் வண்ண மலர்களை ரசிப்பதும் காதல். கள்ளம் கபடமற்ற சிரிப்புடன் உள்ள மழலைகளை கொஞ்சுவதும் காதல். கள்ளம் கபடமற்ற சிரிப்புகள் உடைய மழலைகளை கொஞ்சுவதும் காதல். கணவன் தன் மனைவியை இறுதி வரை நேசிப்பதும் காதல். கணவன் தன் மனைவியை இறுதி வரை நேசிப்பதும் காதல். கடை வீதியோரும் புடவைகளை மங்கையர் திரட்டுவது காதல். கட்டுக்கடங்காத மாணவனுக்கு கல்வி அளித்து கரையேற்றும் அர்ப்பணிப்பும் காதல். கடை வீதியோரும் புடவைகளை மங்கையர் திரட்டுவதும் காதல். கட்டுக்கடங்காத மாணவனுக்கு கல்வி அளித்து கரையேற்றும் அர்ப்பணிப்பும் காதல். கல்லுக்கு உயிரளிக்கும் சிற்பி உளி கல் முக்கோண காதல். கல்லுக்கு உயிர் அளிக்கும் சிற்பி உளி கல் முக்கோண காதல். காடுமலை நிலம் நீர் பாலை மேல் பூமிக்கு காதல். காடுமலை நிலம் நீர் பாலை மேல் பூமிக்கு காதல். இருகரையை மோதி வீசும் அலைகளுக்கு கடல் மேல் காதல். இருகரையை மோதி மோதி வீசும் அலைகளுக்கு கடல் மேல் காதல். இளைய தலைமுறையே இனியாவது அறிவாய் நன்றே. இன்று காதல் என்பது இன்ஸ்டா என்கின்ற படவரியில் தொடங்கி வாட்ஸ்அப் என்கின்ற புலமை வலைத்தளத்தில் துவங்கி மன்னிக்கவும், இன்று காதல் என்பது படவரியில் தொடங்கி வாட்ஸ்அப்பில் வளர்ந்து முகநூலில் முடிகிறதல்லவா? அதுவல்ல காதல். ஈன்ற அன்னையையும் அரவணைக்கும் தந்தையையும் காதலி. ஈர்ப்பால் போதையின் பாதையை செல்லாது நன்னெறியை காதலி. உன்னை அறிந்து உன் கடமை உணர்ந்து வயதுக்கு சரியாக வாழ்ந்திடு. உன்னை அறிந்து உன் கடமை உணர்ந்து வயதுக்கு சரியாக வாழ்ந்திடு. உன் தொழிலை முனைப்புடன் செய்து சமூகத்துக்கு கடமையாற்றிடு. உன் தொழிலை முனைப்புடன் செய்து சமூகத்துக்கு கடமையாற்றிடு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. மிக சிறப்பான வரிகள் அழகாக கொடுத்துள்ளீர்கள். இமைப்பின் கரப்பா அறிவல் அனைத்திற்கே ஏதிலார் என்னும் இவ்வுயிர். இமைப்பின் கரப்பா அறிவல் அனைத்திற்கே ஏதிலார் என்னும் இவ்வூர். என் கண்ணை இமைத்தால் அவ்வளவில் கண்ணினுள் இருக்கும் என்னவர் மறைந்து விடுவார் என்பதை அறிவேன். ஆதலால் கண்ணை இமையேன். இதற்கே அவரை அன்பில்லாதவர் என்று பழிக்கிறதே இவ்வூர். காப்பதற்கு மூடிய கண்ணை கவலையால் மூடியதாக ஊர் பழிக்கும் என்றது திருக்குறள். இந்த திருக்குறளில் வரும் கண்ணை இமைத்தாலே அங்கு மறைந்து விடுவார் என்று கண்ணிமைக்காமல் தன் காதலை நேசித்துக் கொண்டிருக்கும் அந்த வரிகளுக்கு ஏற்ப காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கும் காந்திமதி அம்மா அவர்கள் உரைத்த வரிகள். காதல் என்பது ஆழமானது, அற்புதமான புனிதம். காதல் பொருளை கொடுப்பது அல்ல, கிளர்ச்சியை கொடுப்பதும் அல்ல. இவை எதை கொடுக்கின்றது என்றால் மலர், குழந்தை, தெய்வம், இயற்கை அத்தனையும் காதலிப்பது. இந்த தெய்வத்தின் வழியாக கிடைத்த அருள். கணவன் தன் மனைவியை முக்கியமான வரிகளை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இறுதி வரை நேசிப்பது. ஒரு கணவன் தன் மனைவியை இறுதி வரை நேசிப்பது காதல். அந்த வரிகளுக்கே இவர்களுக்கு எத்தனை மதிப்பெண் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். ஏனென்றால் கணவன் மனைவியை இறுதி வரை நேசிப்பது மட்டுமே காதல். இவற்றில் ஆடைகளை நேசிப்பதும் காதல். எப்படிப்பட்ட காதலை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், ஆசான் தன் மாணவனுக்கு அள்ளி கொடுக்கும் அந்த கல்வியை காதல் என்று கூறியிருக்கின்றார்கள். இரு கரையை மோதி மோதி வருவது காதல். படவரியில் தோன்றி
புலனம், முகநூல் இவற்றில் தோன்றுவதும் இயற்கையானது அல்ல, செயற்கையானதும் அல்ல. இப்படிப்பட்ட முகநூல் புலனத்தில் வரும் காதல்களை உதறி தள்ளிவிட்டு தன்னை உணர்ந்து, உன்னை உணர்ந்து, உன்னில் தொடங்கி உன்னை உயர்த்து என்று அந்த வரிகளை நேசித்து இன்றைய கால குழந்தைகளே உங்களை உயர்த்துங்கள், உங்களை அறிந்து முன்னேறுங்கள், உன் தொழில் சிறப்பாக என்று இருக்கும் என்று காதலில் தொடங்கி கண்மணிகளை வளரச் செய்வது முதல் அழகிய வரிகளை கொடுத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி அம்மா. நன்றி. காஞ்சிபுரம் காந்திமதி அவர் வழங்கிய கவிதையின் தலைப்பு காதல். இப்படி ஒரே கா 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 என்ற ஒரு பாடல் உண்டு. அதுபோல ஒரே காவாக இருக்கிறது என்றாலும் இவருடைய கவிதை பழமாக இருக்கிறது. கா 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 என்று கவிதை பழமாக இருக்கிறது. அருமையான கவிதை கொடுத்தார்கள், மகிழ்ச்சி. சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள். இன்றைய கவியரங்கத்தில் அருமையாக கவிதைகள் வழங்கி கொடுத்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக கவிதை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னால் தொடர்ந்து பங்கேற்க முடியாவிட்டாலும் கூட நேரம் கிடைக்கிற போது அவ்வப்பொழுது பங்கேற்கிறேன். நான் ஒரு கவிதை சொல்லட்டுமாம்மா? வாசியம்மா, கவியரங்கத்தோட தலைமையை பொறுப்பேற்றிருக்கிற திருமதி வாசிகி அம்மா, நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? அப்பா கவி கேட்க கூடாதுப்பா, மகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கள். காதலித்த போது நான் பேச்சிலர். காதலித்த போது நான் பேச்சிலர். திருமணத்துக்கு பிறகு நான் பேச்சிலர். பேசவே முடியறதில்லை. நீங்க தான் பேசுறீங்க, அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் காதலிக்கல வரல. காதலித்த போது நான் பேச்சிலர். காதலுக்கு பிறகு எப்பவுமே நீங்க பேச்சுலரா தான் இருக்கீங்க. திருமணத்துக்கு பிறகு நான் பேச்சிலர். மகிழ்ச்சி. எனக்கும் கவிதை வழங்க ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் காதல் கவிதை வகை சார்ந்துதான் என்று நினைக்கிறேன். சிறப்பாக கவிதை வழங்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து தொடர்ந்து பயணம் செய்ய தொடரட்டும். கவியரங்க பயணம் தொடரட்டும். நன்றி. மிக சிறப்பம்மா. காந்திமதி அம்மா அவர்களின் காதல் கவிதை மிக சிறப்பாக இருந்தது. காதல் ஆழமானது, கிளர்ச்சியை கொடுப்பது அல்ல என்றும், அனைத்து உயிர்களையும் நேசிப்பது காதல் என்றும், அலைகளுக்கு கடல் மேல் காதல் என்றும், அந்த படவரியில் தொடங்கி புலனத்தில் நுழைந்து முகநூலில் முடிகின்றது காதல் என்று மிக சிறப்பான ஒரு கவிதைகளை தந்த காந்திமதி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பு. அடுத்து காதல் கவிதை. காதல் மிகவும் ஆழமானதாம். பவானி அம்மையார் சொன்னார்கள், காதல் மிகவும் ஆழமானது, அதனால்தான் நிறைய பேர் மூழ்கி போய் விடுகிறார்கள். காதல் மிகவும் ஆழமானது, அதனால்தான் நிறைய பேர் மூழ்கி போய் விடுகிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்து காதல் கவிதை எழுதுவதில் வல்லவர். காதல் கவிதைகள் என்றாலே அவருக்கு ஒரு அல்வா மாதிரி. அந்த வகையில் காதலித்து திருமணத்தில் நுழைந்து மிகச் சிறப்பான ஒரு இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் தட்சிணாமூர்த்தி கோவூர் அண்ணான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கள் அண்ணா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பார் ஐயா நீலகண்ட தமிழ் அவர்களுக்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருமதி வாசகி பொன்னரசு அன்னையார் அவர்களுக்கும், அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கும் அன்னை பவானி அவர்களையும் வணங்கி, காதல் தொலைந்து போவதென்றால் கொள்ளை விருப்பம் எனக்கு, அவள் தேடும் விழியின் திகைட்டாத காதலை காணும் பொழுதெல்லாம், தையில பிறந்தவ மச்சினி மாசியில மலர்ந்தவ, பங்குனி வெயிலாட்டம் என்ன பாடா படுத்துறா, சித்திர நாளெல்லாம் என் சித்திரத்தால நித்திர போயிருச்சு, வைகாசி பிறந்துருச்சு வாழைமரம் சாத்தவில்லை, வாசல என் வண்ணக்கிளியின் வருகையும் இல்லை, ஆணியில தனியா ஆடியில இலச்சித்தன் கொடியா, ஆவணி மாசத்துல நான் அவ தாவணி வாசத்துல, புரட்டாசியில போட்டா கடுதாசி, ஐப்பசி மழையில கார்த்திகை குளிரில ஜாடமாட பேசி வச்சா,
என் கையால தலை முடிய கூட பின்ன வச்சா. மார்கழி மாசத்து பனி போல இன்னும் தூறிக்கொண்டுதான் இருக்கிறாள். அவள் தொலைதூரமாய் இருந்தாலும் அவளின் நிறத்தில், அவளின் உயரத்தில், அவளின் சாயலில் காணும் பொழுதெல்லாம் மிச்சம் இருக்கும் காதலை இன்னும் ஈரமாக்கி கொண்டுதான் இருக்கிறாள். என் காதலோடு தோள் கொடுத்த தோழிதான் இன்று எனக்கு தாரமாய் இருக்கிறாள். தோள் கொடுத்த தோழிதான் இன்று எனக்கு தரமான காதலை தந்து கொண்டிருக்கிறாள் வாழ்வியலோடு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 12 மாதங்கள் வரிகளை ஒரு நொடியில் கவி வரிகளாக தந்துவிட்டீர்கள் ஐயா. இதை எப்படி நான் பின்னூட்டமாக வழங்குவது என்று தெரியவில்லை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம், அனிச்சத்தின் மெல்லிய பூவும் அன்னத்தின் நொய்மையான இறகும் என்னவளின் மெல்லிய அடிகளுக்கு முற்றிய நெருஞ்சி முள் போல வருத்தும் தன்மையென என்று தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி இத்தனை மாதங்களையும் கூறிவிட்டு எனக்கு காதலோடு தோழியாக இருந்தவள்தான் இன்று எனக்கு தாரமாக இருக்கின்றாள் என்ற வரிகளை படைத்துள்ளீர்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் இயற்கையின் அந்த வர்ணனைகளை கூறி அதற்கு தன் காதலியை ஒப்பிட்டு அப்படி வர்ணித்த அந்த காதலி எப்படி இருக்கின்றாள், அந்த மாதத்தில் அவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்று கூறி, என் காதலோடு உடன் இருந்த தோழிதான் இன்று தாரமாக இருக்கின்றாள் என்று கூறிய வரிகள் நட்பிற்கு இலக்கணமா அல்லது நானிலத்தின் வரலாறா, உறுதுணையாக இருப்பவளா, உற்ற தோழியா என்று அவளை எப்படி நான் வர்ணிப்பது, அந்த மங்கையை நான் எப்படி பாராட்டுவது, அந்த பெண்ணினத்தை எப்படி போற்றுவது என்று உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த 12 மாதங்களின் நட்சத்திரங்களையும் 12 மாதங்களின் வரலாற்றையும் 12 மாதங்களின் சிறப்புகளையும் போற்றுவது போல் அந்த தோழியையும் நான் வாழ்த்துகின்றேன். அந்த துணையாக இருக்கும் அந்த பெண் மங்கையை வாழ்த்தி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு தாங்கள் கொடுத்த வரிகளுக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் வாழ வாழ்த்துக்கள். வணங்குகின்றோம். மிக சிறப்பு. நான் கவிதை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், எப்பவுமே தட்சிணாமூர்த்தி அண்ணாவுடைய காதல் கவிதைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில ரொம்ப சிறப்பா, அதாவது தன்னுடைய காதலை 12 மாதத்தோட எவ்வளவு அழகா ஒப்பிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்தார். அதாவது தோள் கொடுத்த தோழிதான் தனக்கு தாரமா அமைஞ்சது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. மிக சிறப்பு. மிக சிறப்பான கவி வரிகளை இன்று தந்திருக்கின்றீர்கள். தங்களுக்கும் தங்களுடைய மனைவிக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து அம்மா அவர்கள் சொல்லவே வேண்டாம். காதலில் திளைத்து, காதலில் மூழ்கி, திருமணத்தில் கைகூடி இப்பொழுது ஒரு அழகான ஒரு இல்லறத்தை நடத்தி நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு அம்மா இரா கல்யாணி முருகேசன் அம்மா அவர்களைத்தான் நான் இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய காதல் அனுபவங்களை காதல் வரிகளாக தங்களுக்கு தாருங்கள். வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இன்றைய உலக சாதனை தொடர் கவியரங்க நிகழ்வு 77 இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வாசகி அம்மா அவர்களுக்கும் மற்றும் பவானி அம்மா அவர்களுக்கும், இந்நிகழ்வில் அழகான கவிதை வரிகளை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
காதலில் திளைத்தாலும் நான் என்னுடைய வரிகள் வேறு விதமாக இருந்தது சிந்தனை. என்னுடைய கவிதை வரிகள்: அம்மா ஊட்டும் அமுத காதல், அப்பா காட்டும் உயர்வு காதல், ஆசான் உரைக்கும் அறிவு காதல், உறவுகள் காட்டும் உரிமை காதல், உன்னவர் பேசும் உள்ள காதல், தோழமைகள் தோள் கொடுக்கும் வலிமை காதல், எதிர்பால் காட்டும் எழுச்சி காதல், கனவிலும் காதல், களிப்புடன் காதல், காதல் காதல் காதல், இயற்கை அழகினில் இன்ப காதல், ஓடும் நதியிலும் ஆடும் காதல், பறவை பாடும் இசையிலும் காதல், வீசும் தென்றலிலும் காதல், மழலை பேசும் மொழியிலும் காதல், மண்ணின் மீதும் காதல், பெண்ணின் மீதும் காதல், மொழியின் மீதும் காதல், பொழியும் துளியிலும் காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், காதல் காதல் காதல். காதல் இல்லா உலகினில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லா உலகினில் காதல் இல்லை. காதலிக்கும் மனதாலே காவியங்கள் பல உண்டாம், பேதலிக்கும் மனதை கூட பெரிதுவக்க செய்திடுமா. காதலிக்கும் மனதாலே காவியங்கள் பல உண்டாம், பேதலிக்கும் மனதையும் பெரிதுவக்க செய்திருமே. தொழிலை காதலி தொட்டது பொன்னாகும், உழவை காதலி உணவுக்கு பஞ்சமில்லை, உன்னை காதலி உன் உயிரும் ஊற்றாகும், மனிதத்தை காதலி மனிதநேயம் பூத்திடும். உயிர்கள் படைப்பிலே காதல் காதல் காதல், என்றும் காதல், எதிலும் காதல், நன்றே செய்வர் செய்வீர் நாளும் உய்வீர் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. ரா. கல்யாணி முருகேசன், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். நன்றி அம்மா. நிறைய சொல்றேன். அற்புதமான வரிகள் அம்மா. பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயிலே ஊறிய நீர், இனிய மெல்லிய மொழியுடைய என்னவளின் தூய பற்களிடத்தில் இருந்து சுரந்த நீர் ஆவின் பாலொடு மலைத்தேன் கலந்தார் போன்ற சுவையுடையது என்று திருவள்ளுவர் அழகுபட தலைவனின் கூற்றாகவும் தலைவியின் கூற்றாகவும் கூறியுள்ளார்கள். அப்படிப்பட்ட வரிகளுக்கு இலக்கணமாக அம்மா ஊட்டும் அன்பு, அப்பாவின் ஆறுதல், அறிவு, ஆசானின் அறிவு, உண்மை, உயர்வு, வலிமை, எழுச்சி, கனவிலும் தோன்றும் காதல், இப்படி ஓடும் நதியிலும் தோன்றுகின்ற அந்த வரிகள், ஆடும் காதல், துயிலிலும் காதல், துயில் தூக்கத்திலும் வரும் காதல், இப்படி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் தோன்றும் அந்த காதலால் உயிர்கள் உள்ள இந்த பேதலிக்கும் மனதை உண்மையாக காதலிக்க வேண்டும், உண்மையான செயல்களில் பூக்க வேண்டும், உண்மையான வரிகளில் துளிர்க்க வேண்டும் என்று இத்தனை வரிகளையும் கொடுத்து உயிர்கள் படைப்பில் காதல் புனிதமானது, அப்படிப்பட்ட காதல் உலகில் இருக்க வேண்டும், உன்னை காதலி, உன்னை நேசி, உலகத்தில் உயர்ந்தவனாகவும் சிறந்து விளங்க உன்னை நேசி, உயர்ந்த நோக்கத்தை அடைந்துவிடு என்று உயர்ந்த நோக்கத்திற்கு செல்ல வேண்டிய அத்துணை அன்புகளும் நிறைந்தால் காதல் மெளிரும், வளரும், உயரும் என்று அழகிய வரிகளை அற்புதமாக படைத்துள்ளீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக தங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி அம்மா. நன்றி அம்மா, சிறப்பான உங்களுடைய வரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. மிக சிறப்பு, அருமையான கவி வரிகள். அதாவது அம்மா ஊட்டுவது அன்பு காதல் என்றும், அப்பா ஊட்டுவது ஆறுதல் காதல் என்றும், ஆசான் ஊட்டுவது அறிவு காதல், காதல் காதல், எங்கும் காதல் என்றும், ஓடும் நதியினிலும் காதல், கனவிலும் காதல் என்று காதலை பல வகையாக கூறியிருக்கின்றீர்கள் அம்மா. மொழியின் மீது காதல், காதலில்லா உயிர்களே கிடையாது, எங்கும் காதல் நிறைந்திருக்கிறது, படுத்தாலும் காதல், கனவிலும் காதல் அப்படின்னு சொல்லி நம்மை உறங்க விடாம செய்வதும் காதல் தான் என்று மிக சிறப்பான கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நம்மிடையே காதல் வரிகளை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துரைக்க பழனியிலிருந்து மாசில்லாத ஒரு காதல் கவிதையை தர வருகின்றார் மாசித்துறை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய காதல் கவி வரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின்
தலைவராம் திரு ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் தமிழ் மாமணி ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைய கவியரங்கத்திற்கு களிப்புடனே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களையும் வணங்கி ஏனைய கவி ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் செல்கின்றேன். கவிதையின் தலைப்பு காதல் காதல் காதல். தாயின் கருவறையில் துளிர்த்த காதலை பெருமையுடன் வழி நடத்திடுவோம். தாயின் கருவறையில் துளிர்த்த காதலை பெருமையுடன் வழி நடத்திடுவோம். அன்புடைய உள்ளத்தில் அவதரித்த காதலை அளப்பரிய செய்திடுவோம். அன்புடைய உள்ளத்தில் அவதரித்த காதலை அளப்பரிய செய்திடுவோம். பாசம் வைத்த பிறப்பின் காதலை பைங்கிளியின் குரலாய் காத்திடுவோம். பாசம் வைத்த பிறப்பின் காதலை பைங்கிளியின் குரலாய் காத்திடுவோம். நேசமுடைய நெஞ்சில் நிலைத்த காதலை நினைவுள்ளவரை நிலைக்கலனாக ஆக்கிடுவோம். நேசமுடைய நெஞ்சில் நிலைத்த காதலை நினைவுள்ளவரை நிலைக்கணலாக ஆக்கிடுவோம். உன்னத உறவுகளின் உண்மை காதலை ஊர் மெச்சும்படி உறவு கொண்டிடுவோம். உன்னத உறவுகளின் உண்மை காதலை ஊர் மெச்சும்படி உறவு கொண்டிடுவோம். நனி சிறந்த நல்லோர்களின் காதலை நட்புடனே நிலைநாட்டிடுவோம். நனி சிறந்த நல்லோர்களின் காதலை நட்புடனே நிலைநாட்டிடுவோம். ஏழை குழந்தைகளின் ஏக்கமான காதலை ஏணிப்படி என ஏற்றம் பெற செய்திடுவோம். ஏழை குழந்தைகளின் ஏக்கமான காதலை ஏணிப்படி என ஏற்றம் பெற செய்திடுவோம். தொன்மை தொழிலாளிகளின் தொண்டுள்ள காதலை தூய்மையுடன் போற்றிடுவோம். தொன்மை தொழிலாளிகளின் தொண்டுள்ள காதலை தூய்மையுடன் போற்றிடுவோம். பல்நினை வினைஞர்களின் பண்பான காதலை பாங்குடனே பறைசாற்றிடுவோம். பல்நினை வினைஞர்களின் பண்பான காதலை பாங்குடனே பறைசாற்றிடுவோம். நீதிமான்களின் நேர்மையான காதலை நீதி தேவதையின் நிலையாக நிலைநிறுத்திடுவோம். நீதிமான்களின் நேர்மையான காதலை நீதி தேவதையின் நிலையாக நிலைநிறுத்திடுவோம். மூப்பெய்திய முதியோர்களின் காதலை முத்து போல மிளிர்க்க முனைந்திடுவோம். மூப்பெய்திய முதியோர்களின் காதலை முத்து போல மிளிர முனைந்திடுவோம். அனாதை குழந்தைகளின் அழகான காதலை அலையாடும் கடல் போல் காத்திடுவோம். அனாதை குழந்தைகளின் அழகான காதலை அலையாடும் கடல் போல காத்திடுவோம். பலவிதமாய் காணும் பறவைகளின் காதலை பன்மலை அடுக்காக அணைத்திடுவோம். பலவிதமாய் காணும் பறவைகளின் காதலை பன்மலை அடுக்காக அணைத்திடுவோம். நம் தேசத்தின் தெவிட்டாத காதலை தேனின் சுவையாக மிளிர வைப்போம். நம் தேசத்தின் தெவிட்டாத காதலை தேனின் சுவையாக மிளிர வைப்போம். இயற்கையின் இணையான காதலை இன்பமுடன் ஏற்றிடுவோம். இயற்கையின் இன்பமான காதலை இன்பமுடன் ஏற்றிடுவோம். இன்பமுடன் ஏற்றிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. மிக அழகிய வரிகள். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகழ்ந்துரைவர் ஏதிலார் என்னும் இவ்வூர். என்னவர் எப்பொழுதும் என் உள்ளத்தில் இனிமையாய் இருக்கின்றார், எனினும் அவர் என்னை பிரிந்துரைகிறார் அன்பிலார் என்று கூறுகிறதே இவ்வூர். இது என்ன அறியாமை உடையது என்று காதற் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறிய கூற்றுக்கிணங்க தாயின் கருவறையில் உயிர்த்த காதல் உயர்த்திடுவோம். இப்படி தந்தையின் அன்பு, பாசம், நேசம், ஒவ்வொரு வாழ்க்கைக்கு தகுந்த அத்துணை வரிகளுக்கும் காதலை உரித்தாக்கி உன்னத உறவுகளின் காதல், நனி சிறந்த நல்லோர்கள் கூறும் காதல், ஏழை குழந்தைகளை அவர்கள் மனதில் தோன்றும் அந்த காதல் ஏற்றம் பெற செய்ய வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளின் காதலை நீதிமான்களின் நேர்மையான காதல், மூத்தோர்கள் ஏங்கும் அந்த
ஏக்கத்தை போக்கும் காதல். இப்படி அனாதை என்ற குழந்தைகளே உலகில் இல்லை. அப்படி யாரேனும் இருப்பினும் அவர்களை அலைகள் போல் நாம் காத்திடுவோம். பறவைக்கும் காதல் உண்டு. அந்த பறவையின் காதலையும் நாம் நீக்கி வைப்போம். இப்படி தேசத்தின் தேனான காதலையும் தெவிட்டாத காதலையும் நேசித்து, உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களின் காதலையும் நேசித்து, அவர்களுக்கு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட உதவியை செய்ய வேண்டுமோ, அவர்கள் காதலில் ஏங்கி தவிக்கும் அந்த எண்ணங்களில் உள்ள காதல்களுக்கு நாம் சுவையூட்டி, உணவூட்டி, அவர்களை வாழ வழி செய்வதே காதல் என்று அழகான வரிகளை கொடுத்துள்ளீர்கள் ஐயா. உண்மையில் இந்த உலகில் உள்ள உயிர்களை நாம் காப்பதுதான் காதல். அவர்களை காத்து வளம் பெற செய்வதே நம்மால் ஆன உதவி என்று அழகான வரிகளை படைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அருமை ஐயா. அருமையான கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள் ஐயா. தாயின் கருவறையில் விதித்த காதலை பெருமையுடன் வழி நடத்துவோம் என்றும், பாசம் வைத்த காதலை நேசமுடன் நெஞ்சில் நிறைத்து பாதுகாப்போம், நினைவில் வைப்போம் என்றும், ஏழை குழந்தைகளின் காதலை ஏற்றமுறை செய்வோம் என்றும், முதியவர்களின் முத்து காதலை மதிப்போம் என்றும், அனாதை குழந்தைகளுடைய காதலை அலையாடும் அன்பு போல காத்திடுவோம் என்றும், இப்படி பறவைகளினுடைய காதல், இப்படி ஒவ்வொருவருடைய காதலை நாம் காக்க வேண்டும் என்று ஒரு மிகச் சிறப்பான கவி தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மிகச் சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்து நம்மிடையே கவி பாட தன்னுடைய கவி வரிகளை தன்னுடைய மெல்லிய குரலில் அழகாக தன்னுடைய கவி வரிகளை எடுத்துரைக்க கனவு ஆசிரியர் கயல்விழி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் கனவு ஆசிரியர் கயல்விழி அம்மா அவர்களை தங்களுடைய காதல் வரிகளை எடுத்துரைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் சகோதரி. கயல்விழி அம்மா வாங்க. ஒளி வாங்கிய எடுத்துட்டு பேச. அம்மா பயணத்துல இருக்கேங்கம்மா, அதனால வீடியோ ஆன் பண்ண முடியலைங்கம்மா. சரி வாசு. சரிங்கம்மா. இது தம்பி பத்திரம். இணைந்துள்ள அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். காதல் காதல் காதல். காதல் என்பது கண்களில் எழுவது. கண்களின் பார்வை கவித்துவமானது எப்போது? கண்களில் காதல் வழிந்தோடும் போது இரு மனங்களின் ஒற்றுமை காதலா? மனங்களின் மனிதம்தான் காதலா? அன்பின் மறுபெயர் காதல்தானே. அளவு கடந்த அன்பு மடை திறந்த வெள்ளம். தொட்டுவிட நினைத்து தொடாமல் காப்பது கண்ணியம். காட்டாற்று வெள்ளமும் கட்டுக்குள் நிற்கச் செய்வது காதல். அதை கரை மீறாமல் காத்து நிற்பது கண்ணியம். காதல் என்றால் ஆணும் பெண்ணும் கொள்வதுதானா? தாயின் காதல் என்றும் தீரா காதல். தந்தையின் காதல் பிள்ளையை தகவமைப்போம். சகோதரன் காதல் தடுக்கி விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கும். சகோதரியின் காதல் தாய்மையின் மறு உருவம். துணைவியின் காதல் துன்பத்தில் தெரியும். பிள்ளைகளின் காதல் முதுமையில் தெரியும். கண்ணியம் காப்பதுதான் காதல். வரைமுறைகளும் வரையறைகளும் கொண்டதுதான் காதல். அளவிலா காதல் கொண்டாலும் அங்கேயும் காக்க வேண்டும் கண்ணியம். காதல் என்பது கண்கள் என்றால் கண்ணியம் என்பது காக்கும் இமைகள். என்னோடு இருக்க வேண்டும் என்பது காதல். எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது கண்ணியம். அன்பும் காதலும் ஒன்றுதான். எனக்கில்லை என்றால் நீயே இல்லாமல் போ என்பது காதலா? எனக்கில்லை என்றாலும் நன்றாக இரு என்பது காதலா? குழம்பி கிடக்கும் குட்டையாக இராதே, தெளிவான மனதுடன் நீரோடையாக இரு.
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மாதர் முகம் போல் ஒளிவிடவில்லையே, மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி, முழு மதியை வாழ்வாயாக என்னவளின் முகத்தைப் போல் ஒளி செய்ய வல்லமை உடையானால் என் காதலுக்கு அவளைப் போலவே நீயும் உரிமையாவாய் என்று திருக்குறளின் வரிகளுக்கு ஏற்ப கனவு ஆசிரியர் கயல்விழியின் வரிகள். கண்களில் பார்வை, மனங்களின் மகத்துவம். காதல் தொட்டுவிட துடித்து இலக்கை அடைந்தாலும் அவை தூய்மையானவையாக இருக்க வேண்டும். ஒரு காதல் என்பது ஆணும் பெண்ணும் காதலிப்பதுதான் காதலா? இல்லை இல்லை, தாயின் காதல், தாயின் கூறும் அந்த அரவணைப்பு, தந்தையின் அரவணைப்பு, தாயின் அன்பு, சகோதரன் காட்டும் வழிமுறை, சகோதரன் நம்மை தாங்கி பிடிக்கும் அந்த கரங்களின் அரவணைப்பு, சகோதரி நமக்கு காட்டும் பாசம், இப்படி எத்தனையோ வரைமுறைகளை கொண்டதுதான் காதல். உறவுகள் நம்மளை நேசித்து நம்மை காக்கும் அந்த காதல் இனிமையானது. அதாவது காதல் கண்கள் போன்றது. ஒன்று காதல் என்றால் இன்னொன்று கண்ணியம். இந்த இரண்டும் ஒருங்கே அமைந்தாதால் காதல். காதலும் கண்ணியமும் இணைந்து இருந்தால் உலகத்தில் உயர்வடையலாம், மகிழ்ச்சி பெறலாம். ஒரு காதல் என்பது நீ எப்படியோ எங்கோ அழிந்து போ என்று கூறுவது அல்ல, நீ எங்கிருந்தாலும் வாழு என்று கூறுவதுதான் காதல். அப்படி வாழ வைக்கும் அந்த காதல் உண்மையான காதலாக இருக்கும். நீ எங்கிருந்தாலும் தீமையான வழியில் செல் என்று கூறுவது காதல் அல்ல. நல்வழிப்படுத்தும் நல்ல காதலை சுவைப்படவும் அழகுபடவும் அருமையாகவும் எடுத்துக்கூறிய கயல்விழி சகோதரிக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அருமை கனவு ஆசிரியரினுடைய காதல் வரிகள் மிக சிறப்பாக இருந்தது. இரு மனங்களினுடைய ஒற்றுமைதான் காதல் என்றும், காட்டாற்று வெள்ளம் போல் காதல் இருக்க வேண்டும் என்றும், ஆணும் பெண்ணும் இணைவதுதான் காதலா? இல்லை, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டுவதும் காதல்தான், தந்தை காட்டுவதும் காதல்தான் என்றும், தடுக்கி விழும் பொழுது தாங்கி பிடிப்பது சகோதரனினுடைய காதல் என்றும், முதுமையில் தெரியும் பிள்ளைகளினுடைய காதல் என்றும், என்னோடு இருக்க வேண்டும் என்பது காதல் என்றும், எங்கிருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்றது கண்ணியம். அதாவது அந்த கண்ணியமும் காதலும் தான் அந்த இரண்டும் சேர்ந்து இருப்பதுதான் அந்த காதலுக்கு அழகு என்றும், கலங்கிய குட்டை போல் இராது தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, வாசுகி அம்மா அவர்களே, என்னுடைய கவிதையை நான் வாசிக்கின்றேன். மீண்டும் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காதல் அம்மா நான் காதல் காதல். அழைச்சிடுறேங்கம்மா, நான் அழைச்சிட்டுங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செல்ல மகள் பவானி அம்மா உலக சாதனை படைத்தவர்கள். பல்வேறு நிகழ்வுகளில் தலைமையாகவும் வரவேற்புரையாளராகவும் நடுவராகவும் சீரும் சிறப்புமாக தன் செயல்பாட்டில் தெளிந்த நீரோடையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் அத்துணை நிகழ்வுகளும் பாராட்டிற்குரியது. இவரை பற்றி பல்வேறு நிறுவனர்களின் தலைவர்கள் என்னிடம் உரைத்த கூற்றுகளாக, இவரை இந்த பணியில் நியமித்தால் அந்த செயல் நிச்சயமாக சிறப்பாக நடைபெறும் என்று எனக்கு தனிப்பதிவில் கூறியுள்ளார்கள். அந்த விடயங்களில் கேட்கும் பொழுது இப்படியும் ஒரு பெண் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களை எப்பொழுதும் வாழ்த்த தோன்றும். அப்படி வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் தங்களை. தாங்கள் நிச்சயமாக விரைவாக தமிழக அரசின் விருதுகளை பெற்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் மற்றும் தாங்கள் பயணம் செய்யும் அத்தனை குழுமத்திற்கும் நல் பெயரை கொடுப்பீர்கள், அவர்கள் தங்களை வாழ்த்துவார்கள் என்று
கூறி தங்களை அன்புடன் கவி வாசிக்க அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. மிக்க பணிவான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. தங்களின் வாழ்த்துதலுக்கு பணிவான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவி பாடி சென்ற இருப்பால் கவிஞர் பெருமக்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காதல் 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 என்னுடைய தலைப்பில் கவிதை. மனதில் என்னவனின் மகிழ்ச்சியான நினைவுகள் தினம் அதை எண்ணியே தித்திக்கும் உள்ளத்தில் கனப்பொழுதும் பருகிய காதலின் பரிசங்கள் மனமதை சொல்லும் மன்னவா நம் காதலை. மழலையின் சிரிப்பில் கபடமில்லாத காதல், பருவம் வந்த பின் மலரும் காதல், உயிருள்ளவரை நட்பென்னும் காதல், நினைவுகளின் உறைவிடமாய் உண்மையான காதல், விழிகளை ஈர்க்கும் காதல் மொழி, உள்ளத்தை கவரும் உணர்வின் மொழி, உணர்வுகளை தாக்கும் ஆசை மொழி, வாழ்க்கையை நேசிக்கும் உயிரின் மொழி, நிழலையும் நிஜமாக்கும் நிலையில்லாததை நிலையாக்கும், பழகும் போதெல்லாம் பன்னீராய் மணக்கும், விலகும் போதிலோ கண்ணீரில் மிதக்கும், உலகம் முழுவதும் உற்சாகப்படுத்தும் கண்களால் பேசியது காவிய காதல், பெண்களை போற்றியது இலக்கிய காதல், கொண்டாடி மகிழ்ந்தது அக்கால காதல், திண்டாடி தவிப்பது ஒருதலை காதல், 20 மலர்வது இளமை காதல், 40 மலர்வது புரிதல் காதல், 60 மலர்வது வாழ்க்கை காதல், 80 மலர்வது அனுபவ காதல் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளுவர். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. நிச்சயமாக நான் இதை எதிர்பார்த்தேன். நிச்சயமா தங்களின் கணவரின் வரிகள் இந்த காதலில் வரும் என்று நினைத்தேன், வந்துவிட்டது. உண்மை, தாங்கள் கூறிய அத்தனை வரிகளும் உண்மை. ஏனென்றால் தாங்கள் அமர்ந்திருப்பது, தங்களை அசைய வைப்பது தங்களின் அத்தான் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அணுவாக தங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு இத்தனை வரிகளையும் அவரின் நல்ல ஒரு காதலில் அவரை புரிந்து அவரை நேசித்து இந்த வரிகளை கொடுத்துள்ளீர்கள். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அம்மா. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து, குறைப்பகுதி முழுவதும் நிரம்பி விளங்கும் முழு நிலவுக்குள்ளது போல என்னவளின் முகத்தில் கரையுண்டோ? இல்லை, கரை இல்லை, அவள் எப்பவும் புனிதமானவள் என்று திருவள்ளுவர் கூறிய கூற்றிற்கிணங்க மனதில் என்னவனின் மகிழ்ச்சி. நீங்கள் எப்பொழுது அவரை நினைக்காமல் இருக்கின்றீர்கள்? மறந்தால் தானே. ஏனென்றால் அவரை நினைத்து கொண்டிருப்பதை விட அவர் தங்களை நேசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எழுதியிருந்தால் எப்படி இருக்குமோ இந்த காதல் கதையை. மனதிற்கு சொல்லும் மகிழ்வான காதல், உள்ளத்தை காக்கும் உயர்வான காதல். இப்படி அவரை கூறிக்கொண்டே வந்து, ஏன் நான் என் கணவரை மட்டுமா சொல்ல வேண்டும், இந்த மண்ணில் உள்ள உயிர்களையும் நான் சொல்ல வேண்டும். பழகும் பொழுதெல்லாம் பன்னீராய் மணக்கும், அவரிடம் பழகும் பொழுதெல்லாம் பன்னீராய் மணக்கும். இவற்றோடு இலக்கிய காதல், 20 தோன்றும் காதல், 40 தோன்றும் காதல், 80 தோன்றும் காதல். இப்பொழுது தாங்கள் 40வது காதலில் இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து இன்னும் பல 100 ஆண்டுகள் தங்கள் கணவரை காதலித்து நேசித்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றோம். வாழ்த்துக்கள் அம்மா. பவானி அம்மா. பவானி அம்மா.
அவர்களை அடுத்து திருமதி ரேவதி கணேசன் சீர்காழி புத்தூரிலிருந்து வாருங்கள் அம்மா. அம்மா கேக்குதுங்களா? பவானி அம்மா. பூமியில் தோன்றி என் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பொன்னும் மணியும் பூமியில் தோன்றி விண்ணின் மதியும் வியத்தகு அழகும் அன்னை தந்திடும் அழகிய முத்தமாய் நேசமது கொண்டே நெஞ்சமது மகிழ கொஞ்சி விளையாடிய வஞ்சி மகள் நானே. இருகரம் சேர்த்து இதழது குவித்து மாசற்ற அன்பை என் மாதாவிடம் காட்ட பூஜை செய்து புதுமை கொண்டு நானிலம் செழிக்க நன்மகளாய் வாழ்த்தினார். திருக்குறளும் தமிழும் தேசத்தின் சொத்தாய் என்னை வளர்த்து எடுத்த வாழ்த்தி வாசுகி என்ற பெயரும் சூட்டி ஒவ்வொரு நாளும் என்னை காதலிக்கின்றார்கள், நானும் காதலிக்கின்றேன். என் தாயையும் தந்தையும் காதல் வாழ்க, காதல் புனிதமானது, காதல் வாழ்க என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் உறவுகளுக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து இரவாசிக்கு பொன்னார். மிக சிறப்புமா, மிக சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. மாசற்ற அன்பை மாதாவிடம் காட்ட எனக்கு வாசுகி என்ற ஒரு பெயர் வைத்து அனைவரும் என்னை போற்றக்கூடிய வகையில் இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அனைத்து தளங்களிலும் நீங்களும் போற்றக்கூடிய ஒரு பெண்மணியாகத்தான் திகழ்கின்றீர்கள். அத்த வகையில் அத்தனை நெஞ்சங்களும் வாசுகி என்ற ஒரு அம்மையாரை வணங்கி காதல் அன்பு காட்டுக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். தங்களுடைய காதல் புனிதமானது, காதல் வாழ்க என்று ஒரு மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. தங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு. இன்று கவி வாசித்த அனைத்து கவிஞர்களுடைய கவிதைகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாமா. நன்றி அம்மா. இடம் சார். தலைப்பிலே அருமையான ஒரு கவியரங்கம், உலக சாதனை கவியரங்கத்தில் 77வது கவியரங்கம் என்று நடைபெற்று சிறப்பாக நிறைவடைகிற தருணத்திலே இன்றைக்கு கவியரங்கில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும், தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த கவிச்செல்வம் விருது பெற்ற திருமதி இரா வாசுகி பொன்னரசு அவர்களுக்கும், கவிஞர் திலகம் விருது பெற்ற கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் வரவேற்புரை வழங்கியவராகவும் இருக்கக்கூடிய திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பாக கவிதைகளை வழங்கி காதலுக்கு சிறப்பான கவிதைகளை வடித்து கொடுத்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். இந்த கவியரங்கத்தை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கிற தமிழொலி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல், நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் உங்களுடைய ஒத்துழைப்புக்காக எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமெல்லாம் பிரியா விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன், தமிழ் நண்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். இதுபோல் இன்னும் பல உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த வலைவலியை உங்களுடைய வலைவலியாக ஏற்று உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து உதவுங்கள் என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.